பிச்சுமுள்ள மச்சும். Assalamualaikum. Vanakkam. Good evening. Good evening, sir. Good evening, sir. Okay, 1 minute here. Yes, okay. சொல்லுங்க புள்ளை, நாங்க ஏற்கனவே சந்திச்சிருக்கிறோமா? ஹசானா, சுகன்யா, ரம்யா, ஞானசேகரன், நாகேந்திரா. பிள்ளைகள் சொல்லுங்க, இதுக்கு முதல்ல நாங்க சந்திச்சிருக்கிறோமா கிளாஸ்ல? இல்ல சார். இல்ல சார். கிளாஸ்ல மாடி. ஓகே, என்னை பத்தி நான் உங்கள்ட்ட கொஞ்சம் அறிமுகப்படுத்திக் கொள்றேன். என்னுடைய பேர் வந்து முகமது ஃபர்ஷாத். நான் வந்து சொந்த இடம் அம்பாறையில சம்மாந்துறை. நான் இப்போது ஒர்க் பண்றேன் அட்டாளச்சேனை 3C கல்விக் கல்லூரியில தொழில்சார் பாடங்களுக்கான ஒரு விரிவுரையாளராக கடந்த 10 வருடங்களாக கடமையாற்றி கொண்டு வரேன். எஃபெக்ட்ஸ் நிறுவனத்தில் அதற்கான 3 வருடமாக நிறைய பேஜஸுக்கு வந்து தொழில்சார் பாடங்களை கற்பித்துக் கொண்டு வரேன் நான். சிதனே ஓகே, இப்போ உங்களை பற்றி கொஞ்சம் கேட்போம். முதலாவதாக நான் வந்து ACF ஹசானா. ஓம் சார். ஹசானா எந்த ஊர், எவ்வளவு, எங்க, உங்களை பற்றி சொல்லுங்க எனக்கு. நான் நிக்கவரட்டிய ஊர் சார். நான் நிக்கவரட்டிய ஊர். நிக்கவரட்டிய நம்முவா முஸ்லிம் மகா வித்தியாலயத்துல படிச்சு கொடுக்குறேன் சார். நான் தமிழ் பாடத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறேன் சார். இதுல பிஇடி பாடத்தை கற்போம்ன்றதுக்காக ஜாயிண்ட் ஆகிக்கிறேன் சார். அடுத்தது ஜோய் சுகன்யா. ஓம் சார், நான் கொழும்புல இருக்கிறேன். கொழும்பு வெஸ்லி காலேஜ்ல பிரைமரி டீச்சரா இருக்கிறேன். பிஇடி படிக்க வந்திருக்கிறேன். டிப்ளோமா, கிறிஸ்டியன் ஸ்டடி டிப்ளோமா செய்த நான். பிரைமரிட்ட வந்தபடியா இப்ப பிஇடி செய்யறபடி நான் செய்யறேன். நெக்ஸ்ட் வந்து ரம்யா. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். நான் ரம்யா ரஞ்சனி சார். நான் வந்து ஸ்ரீபாத நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல தான் சார் 2019ல கோர்ஸ் முடித்தேன் சார். டிப்ளமா வாங்கியிருப்பேன் சார். இப்போ மாத்துல கம்முடுவ தமிழ் மகா வித்தியாலயத்துல உயர்தரத்துக்கு தமிழ் பாடம் படிப்பிச்சிட்டு இருக்கேன் சார். நெக்ஸ்ட் வந்து
கோகுல், ABD கோகுல். குட் ஈவினிங் சார். Good evening. Good evening. எனது பேர் கோகிலராஜ். Okay. நான் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரியில விஞ்ஞானம் கற்பித்தல் தேசிய டிப்ளமா தாரியா இப்ப நியமனம். லீவ் பண்ண எந்த ஸ்கூல்? என்ன சார்? எந்த ஸ்கூல் போனீங்க? மன்னார் முத்தரிப்புத்துறை தேசிய பாடசாலை. ஃபாத்திமா முஹ்சின். சொல்லுங்க ஃபாத்திமா முஹ்சின், உங்களை பத்தி. எனது பேர் அட்டலட்சணா காலேஜ். சொல்லுங்க சார். எந்த பேட்ச் நீங்க? தெளிவில்லாம இருக்குமா? ரைட், அடுத்தது வந்து நாங்க ஹஸ்னா. ஹஸ்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கம் சொல்லுங்க ஹஸ்னா. நான் கெலியோய. நான் அட்டலட்சண கல்வி கல்லூரியில் காமர்ஸ் ட்ரெயின் டீச்சர். காமர்ஸ் எந்த பேட்ச்மா நீங்க? நான் 2015 பாஸ் அவுட். 15 பாஸ் அவுட். நாங்க வரக்கல அவுட் ஆயிருக்கோம் அப்படியா? உங்களுக்கு தெரியும் சார். சரி சரி. நெக்ஸ்ட் வந்து தர்மலா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. தர்மலா சுஜந்தன். நான் வந்து நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட். பாஸ் அவுட் 2016. ஓகே. பிரைமரி எஜுகேஷன். பிரைமரி. எந்த ஸ்கூல்மா? அனலதீவ் சவுத் பிஜிஎம்எஸ். ஓகே. எஸ். ரைட், வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் நாங்க கூப்பிடுறது சகுதினி ஞானசேகரம். சகுந்தினி ஞானசேகரம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்னோட பேர் சகுந்தினி ஞானசேகரம். நான் வந்து எஃப்னால இருக்கிறேன். பெட்டிகல நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல பாஸ் அவுட் ஆகி இப்போ வந்து மொனராகல ஸ்ரீவாணி தமிழ் வித்யாலயில டீச் பண்றேன். நீங்க சொந்த இடம் யாழ்ப்பாணம், படிச்சீங்க பெட்டிக்குள்ள, ஒர்க் பண்றது மொனராகல். மொனராகல். ஓ சரி சரி. என்ன பாடமா? பிரைமரி எஜுகேஷன். பிரைமரி எஜுகேஷன். ஓகே ரைட். திமோதி நாகேந்திரா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்னுடைய பேர் திமதி நாகேந்திரா. நான் கொலம்புல இருக்கிறேன். ஓகே. படிச்சது வந்து சார் பேச்சுலர் ஆஃப் தியாலஜி. அதுக்கு பிற்பாடு டிப்ளமா இன் மியூசிக் படித்தேன் சார். அதுக்கு பிறகு இப்போ நான் ஏஷியன் கிராமர் பிரைவேட் ஸ்கூல்ல வெஸ்டர்ன் மியூசிக் டீச்சரா நான் பணியாற்றுகிறேன். தியோகன். தியோகன் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க தியோகன், உங்களை பத்தி சொல்லுங்க. நான் சார் இது வெட்டிக்கலோ சார். ஓகே. நான் 2013 இருந்து டீச்சிங் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் மட்டக்களப்பு காலேஜ் சார். ஓகே. நான் ராமன் தியேட்டர் பிடி செய்கிறேன் சார் இதில். ஓகே. உங்களுக்கு என்ன பாடம் படிப்பீங்க ஸ்கூல்ல? நான் ராமன் தியேட்டர் சார். எந்த ஸ்கூல்? வெட்டிக்கல பெஸ்ட் ஒன் சார். கலையாக்க கணேச வித்யாலயம் சார். ஓகே. ரைட், வாழ்த்துக்கள். எல்லாரும் பேசிட்டு இருந்தானே எல்லாரோடையும்? யோகன், ஹசானா,
பாத்திமா, முஹசின் நெட்வொர்க் தான் கொஞ்சம் பிரச்சனை, பேசுனது தெளிவில்லாம இருந்துச்சு. ஹஸ்னா, சுகன்யா, கோகுல், ரம்யா, தர்மலா, தியோகன், ஞானசேகரம், சகுந்தினி, திமோதி, நாகேந்திரா. ஓகே, உங்களோட முதலாவது கிளாஸுக்கு உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். ரைட், உங்களுக்கு எஜுகேஷனல் சோஷியல்ங்கிற பாடத்தை நான் கலந்துரையாடுவதற்கு கொண்டு நடாத்துவதற்கு தயாராக இருக்கிறேன். ரைட், இந்த பாடம் வந்து உங்களுக்கு தெரியும், மிகவும் சிம்பிளான, வெரி வெரி சிம்பிளான ஒரு பாடம். நீ நிறைய பேர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் முடிச்சாக்கா இருக்கிறீங்க, ஆகவே கண்டிப்பாக காலேஜில் இந்த பாடத்தை கற்றிருப்பீர்கள். ரைட், அதனோடு ஒட்டியதான ஒரு பாடமாகத்தான் இதுல நிறைய விஷயங்களை நாங்க பார்க்கறதுக்கு இருக்கின்றோம். இந்த பிஇடிலையும் நீங்களும் என்னோட சேர்ந்து உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய வினாக்களை, உங்களுடைய பதில்களை கலந்துரையாடலினூடாக முன்வைக்க வேணும். இதை நாங்கள் ஒரு விரிவுரை வகுப்பாக கொண்டு செல்லாமலுக்கு ஒரு கலந்துரையாடலான ஒரு வகுப்பாக கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு உங்கள் எல்லோர கையிலையும் இருக்கின்றது என்பதை நான் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்றேன். ஆகவே நீங்க மைக்ரோஃபோனை ஆஃப் பண்ணிட்டு வெறும் செவிமடுப்பாளர்களாக மட்டும் இல்லாமலுக்கு நீங்க உங்களோட ஆக்கபூர்வமான கருத்துக்களை, சந்தேகங்களை, பதில்களை கண்டிப்பாக நீங்க தெரிவிக்க வேணும். சில ஆக்டிவிட்டிஸ் தருவதால் அதுக்கு ஆக்கபூர்வமான பதில்களை நீங்க வழங்க வேணும் என்பதையும் உங்களுடைய முதலாவது கிளாஸை நான் உங்களோட தெரிவித்துக் கொள்ளும் பிள்ளைகள். 1 minute நீங்க வரேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே டீச்சர்ஸ், அவை நீங்கள் எல்லோரும் ஆசிரியர்களாக இருப்பதனால இந்த பாடம் உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கு. உங்களுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை பாடசாலைகளில் மேற்கொள்ளுகின்ற போது இந்த வகையில இந்த பாடத்தை கற்பிக்கின்றவர் என்ற வகையில உங்களோட முதலாவது கிளாஸ்லயே உங்களோட நான் வினயமாக வேண்டிக் கொண்ட விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்கள் இந்த எஜுகேஷன் சோசியலஜிங்கிற பாடத்தை கற்பதன் ஊடாக நீங்க என்ன விடயங்களை கற்றுக்கொள்றீங்களோ, நீங்க என்ன விடயங்களை அறிந்து கொள்கிறீர்களோ, கண்டிப்பாக அதை நீங்கள் உங்களுடைய வகுப்பறைக்கு, உங்களுடைய மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதுலதான் இந்த கல்வியினுடைய வெற்றி காணப்படுகிறது. வெறுமனே ஒரு சர்டிபிகேட்டுக்காக, ஒரு கோர்ஸுக்காக, ஒரு பதவி உயர்வுக்காக இந்த அறிவை நீங்கள் பெறாமல் இந்த பாட அறிவை உங்களுடைய கற்பித்தலில் நீங்க பயன்படுத்த வேணும். உங்களுடைய மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க வேணும். நீங்களை ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக உங்களை நீங்கள் வளர்த்து கொள்வதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று மிக அன்பாக நான் வேண்டிக் கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ள நான் நுழைகிறேன் பிள்ளைகள். முதலாவதாக இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கின்ற விடயம், இன்றைய செஷன்ல நாங்க பார்க்க இருக்கின்ற விடயம் சமூகவியல் என்றால் என்னங்கிற விடயத்தையும், சமூகவியல் வளர்ச்சி சம்பந்தமாகவும், சமூகவியல்ல காணப்படுகின்ற பிரிவுகளையும், ஏனைய சமூக விஞ்ஞானங்களையும், கல்வி சமூகவியல் என்றால் என்னங்கிற விடயத்தை நாங்க இன்றைய அமர்வினூடாக நாங்க கலந்துரையாடுவதற்கு இருக்கின்றோம். அவையில 2 முக்கியமான விடயங்களுக்கு பிள்ளைகள் தயவு செய்து நான் கலைக்கிற விடயம் தெளிவில்லாவிட்டால், இந்த வாய்ஸ் தெளிவில்லைன்னு சொன்னா கண்டிப்பா கேளுங்க. அதே போல நான் பேசுகின்ற விடயத்துல விளக்கம் போதாமல் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். என்னுடைய சவுண்ட் விட்டு விட்டு வருமாக அப்படியா இருக்குமாக இருந்தால் அது உங்களோட நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கும். அது வந்து மிக தெளிவான நெட்வொர்க் அலைவரிசை இருக்கிறது. அதனால அந்த பிரச்சனைக்கு நான் எதுவுமே செய்ய முடியாது. மற்றபடி நான் பேசுகிற விடயங்கள், கலைக்கின்ற விடயங்கள் விளக்கம் இல்லாமல் தெளிவில்லாமல் இருந்தால் நீங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேணும். எங்களோட விடயத்தையும் உங்களை நான் முன்வைத்தவனாக முதலாவதாக வந்து நாங்க சமூகவியல் என்றால் என்ன, சோசியலஜின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். சோசியலஜி என்றால் என்னங்கிற விடயத்தை பார்ப்போம். மிக இலகுவாக நாங்க சொல்லலாம், சமூகத்தை பற்றி ஒரு கற்கை நெறி, சமூகத்தை பற்றி ஆராய்கின்ற ஒரு பாடம், சமூகத்தை பற்றி ஆய்வு செய்கின்ற ஒரு கற்கை நெறி.
சமூகத்துல காணப்படுகின்ற நபர்கள், நிறுவனங்கள், அமைப்புகள் என்பவற்றை பற்றி ஆய்வு செய்கின்ற ஒரு பாடம் என்று நாங்க சமூகவியல் என்றால் என்னங்கிறதுக்கு ஏராளமான விளக்கங்களை, ஏராளமான வரைவிலக்கணங்களை எங்களால வழங்கக்கூடியதாக இருக்கு. ரைட்? அவ பொதுவாகவே சமூகவியல் என்றால் என்ன என்பதற்கு அந்த பாட தலைப்பிலேயே அதுக்குரிய பதிலும் இருக்கிறது. சமூக இயல், சமூகத்தை பற்றி ஆராய்கின்ற பாடம், சமூகத்தை பற்றி ஆய்வு செய்கின்ற பாடம், சமூகத்துக்குள்ள இருக்கின்ற தொடர்புகளை பற்றி ஆய்வு செய்கின்ற பாடம், சமூகத்தில் காணப்படுகின்ற நபர்களுக்கு இடையில எவ்வாறான தொடர்புகள் காணப்படுகிறது, அந்த நபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இடையில எவ்வாறான தொடர்புகள் காணப்படுகிறது என்பதை பற்றி ஆராய்கின்ற பாடம் என்று நாங்க அடுக்கிக் கொண்டே செல்லலாம். சமூகவியல் என்றால் என்ன என்பதை அந்த வகையில பிள்ளைகள் நாங்க சில விளக்கங்களை உங்களுக்கு வழங்கி இருக்கிற இந்த ஸ்லைட பாருங்க. சமூகத்தை பற்றியும் அச்சமூகத்தில் வாழ்கின்ற மக்கள் ஒருவரோடொருவர் கொண்டுள்ள சமூக உறவுகள் பற்றியும் ஆராயும் இயலாகும் சொல்லலாம். சமூகத்தை பற்றியும் அந்த சமூகத்தில் வாழ்கின்ற மக்கள் ஒருவரோடொருவர் கொண்டுள்ள சமூக உறவுகள், தொடர்புகள் பற்றியும் ஆராய்கின்ற இயல் அல்லது கற்கை நதி அல்லது பாடம் என்று நாங்கள் இந்த பாடத்தை அழைக்கலாம். அல்லது ஒரு சமூகத்துடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கை முறையை பற்றி ஆராய்கின்ற பாடம், ஒரு சமூகத்தில் காணப்படுகின்ற நபர்களுக்கு இடையில, நிறுவனங்களுக்கு இடையில காணப்படுகின்ற தொடர்புகள், மரபுகள், சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள், திருமண நடைமுறைகள், மரண சடங்குகள், உறவு முறைகள், வாழ்க்கை கோலம் எல்லாத்தையும் சேர்த்து ஆராய்கின்ற ஒரு பாடத்தை நாங்க சமூகவியல் சொல்லலாம். அல்லது சமூக தொடர்புகளை பற்றி ஆராய்கின்ற பாடம் சமூகவியல் சொல்லி நாங்க அழைக்கலாம். இதை இன்னொரு வகையிலே சொல்லலாம், ஒரு சமூகத்துல வாழ்கின்ற நபர்கள், குழுக்கள், நிறுவனங்கள் என்பவற்றுக்கிடையே நிலவுகின்ற இடைத்தொடர்புகள், பண்பாடுகள், விழுமியங்கள் என்பவற்றை பற்றி ஆராயும் பாடம் சொல்லியிருக்காங்க. இந்த சமூகவியலை பற்றி நாங்க அடையாளப்படுத்தலாம் அல்லது விளக்கம் அளிக்கலாம். சரிதானே? ஓகே. இப்ப நீங்க எல்லோருமே கல்லூரியில டிப்ளோமாவை பூர்த்தி செய்தவர்கள் அல்லது கற்பித்தல் தொடர்பான ஒரு பயிற்சி ஏற்கனவே பெற்றவர்களாக இருக்கிறீர்கள், ஆசிரியர்களாக இருக்கிறீங்க. இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க பாப்போம், சமூகவியல்ல நீங்க என்னவென்று விளங்கியிருக்கீங்க? சமூகவியல்ல உங்களோட விளக்கம் என்ன? மனித நடத்தைகள் தொடர்பான கல்வியாகும். மனித நடத்தைகள் தொடர்பான கல்வி. மற்றும் வேறு கருத்துக்கள் பிள்ளைகள்? ஒரு மனிதன் சமூகத்தோட கொண்டுள்ள தொடர்புகள் பற்றி கற்கிறது. மனிதன் சமூகத்தோடு கொண்டிருக்கிற ஒரு தனிநபர் அவர் வாழ்கின்ற சமூகத்தோடு கொண்டிருக்கின்ற தொடர்புகளை பற்றி கற்கின்ற கல்வி, ஆராய்கின்ற கல்வி சொல்லலாம். ஓகே. வேற வேறு கருத்துக்கள் பிள்ளைகள் சொல்லு. நல்ல நீங்க எல்லாருமே ஆசிரியர் இருக்கீங்க, கட்டிக்கார பேச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் நூறாக நீங்க சொல்லுங்க பார்ப்போம். சமூகவியல்னா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிற சரி தவறெல்லாம் பிறகுதான். நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கலாச்சார ஒழுக்க விழுமியங்களை பற்றி கேட்பது. என்னமா? கலாச்சார ஒழுக்க விழுமியங்களை பற்றி கேட்பது. சமூகத்தில் காணப்படுகின்ற கலாச்சாரம், ஒழுக்கம், விழுமியம், பண்பாடுகளை பற்றி ஆராய்கின்ற பாடம் சொல்றீங்க. வெரி குட். ஓகே, பார்ப்போம். வேறு யாராவது புதியவர்கள் நினைஞ்சு கொண்ட பிள்ளைகள் உங்களோட பேரை சொல்லி என்னை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க. ரைட். இப்ப தியோகன் சொல்லுங்க. தியோகன் மாற்றிக்கொள்றது சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. சமூகத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்றது சார். ஒரு நபர் சமூகத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்றது செயற்பாடு அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, பாப்போம். சமூகமாக வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான ஒரு ஆரம்பம். ஓகே, சமூக வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான ஒரு செயற்பாடாக இந்த சமூகவியல பாக்குறீங்க நீங்க. ஓகே,
ஞானசேகரம் சகுந்திரி செல்லுமா. ஒரு சமூகத்துடைய தராதரம் விளிமயங்களை ஆராயுதல் சார். ஒரு சமூகத்துடைய தராதரங்கள் விழுமியங்கள் பண்பாடுகளை பற்றி ஆராய்கின்ற பாடம் அப்படின்னு சொல்லி. புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கிறீங்களா? யாரு? ஜூம் யூசர்னு வந்திருக்கீங்க. யாருமா? பேரு ஜூம் யூசர்னு போடப்பட்டு பேரை மாத்தி கொடுங்க. சார், ஒரு சமூகத்துல பின்பற்றக்கூடிய நடைமுறைகள், நபர்களின் நடத்தைகள், சமூக தொடர்புகள், மற்றது பண்பாடு, விழுமியங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு தொகுதியா அந்த சமூகவியலை பார்க்கணும். அனைத்து சமூகம் சார்ந்த தனிமனித சார்ந்த அப்படிங்கிற எல்லாத்தையுமே நாங்க சமூகவியல்னு சொல்லலாம். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே வரவேற்கிறோம்லே. இதுல ஒரு கருத்து சொன்னீங்க, மனித நடத்தைகள் அப்படின்னு சொல்லி. மனித நடத்தைகளை பற்றி ஆராய்கின்ற பாடமான உண்மையாகவே சமூகவியல் அல்ல, அது வந்து உளவியலாக இருக்கு. அவர் இன்னொரு வேர்டை மட்டும் சேர்த்தா சரி. என்னன்னு சொன்னா சமூக நடத்தைகள், சமூகத்துல காணப்படுகின்ற மனிதனுடைய சமூக நடத்தைகளை பற்றி, சோசியல் பிஹேவியர், சமூக நடத்தைகளை பற்றி ஆராய்கின்ற பாடம் சொன்னால் ஓகே சரி. மற்றும் நீங்க எல்லாரும் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே சமூகவியலை தான் குறிக்கும். அப்ப சமூகவியல்னு சொன்னா நாங்க என்ன வியூல பாக்குறோமோ, என்ன பார்வையில அதை நாங்க நோக்குகிறோமோ, அவற்றின் ஊடாக நாங்க சமூகவியலை எங்களால விளங்கக்கூடியதாக இருக்கு. அப்ப சமூகவியல் என்பது நல்லா விளங்கிக் கொள்ள வேணும். அது ஒரு கற்கை நெறி, ஒரு பாட நெறி. அதை நீங்க எல்லாரும் மனதில் வச்சுக்கொள்ளணும். அப்ப சமூகத்தில் காணப்படுகின்ற மரபு, சம்பிரதாயம், பழக்க வழக்கம், பண்பாடு, நாகரிகம் என்பவற்றை பற்றி ஆராய்கின்ற பாடம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்வோம். இது ஒரு கற்கை நெறி தான், இது ஒரு பாட நெறி தான், இது சரிதானே? அவை ஒரு கற்கை நெறி, ஒரு பாட நெறிங்கிற அந்த வாசகத்தை நீங்க சேர்த்துக்கொள்ள வேணும். ஏன்னா சமூகத்தை பத்தி என்ன சொன்னா நீங்க கேட்டது ஓகே, நாங்க கேட்டது சமூகவியல் பாடத்தை பற்றி. அப்ப கற்கை நெறி அது ஆராய்கின்ற பாடம் என்ற மாதிரி நீங்க உங்களோட விடைகளை நீங்க முடித்துக் கொள்ள வேணும். ஓகே, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இப்ப இது சமூகவியல் தொடர்பாக பிள்ளைகள் சமூகவியலாளர்கள் பல வரைவிலக்கணங்களை முன் வச்சிருக்காங்க, பல டெபினிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு சில வரைவிலக்கணங்களை உங்களுக்கு தந்திரிகள் கொஞ்சம் பாருங்க. இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்க, சரியோ? ஒரு ஸ்லைட் விளங்கும் நினைக்கிறேன், விளங்குதானே? சமூகவியல் தொடர்பான வரைவிலக்கணங்கள்ல சில வரைவிலக்கணங்களை மட்டும் நான் உங்களுக்கு தந்திருக்கேன், சரிதானே? ஓகே, இப்ப இந்த முதலாவது வரைவிலக்கணத்தை நான் ஹசானாவை வாசிக்க சொல்றேன். ஹசானா உங்களுக்கு விளங்குதாமா? கொஞ்சம் வாசிக்கிற முதலாவது பாயிண்ட் மட்டும். சமூகவியல் தொடர்பான வரைவிலக்கணங்கள். எமில் துர்கைம். சமூக நிறுவனங்களை பற்றிய விஞ்ஞானமே சமூகவியல் ஆகும். ஓகே ஓகே. எமில் துர்கைம் சொல்கின்ற பிரான்ஸ் நாட்டினுடைய சமூகவியலாளர் சமூகவியல் என்றால் என்ன எங்களுக்கு ஒரு வரைவிலக்கணம் கொடுத்திருக்கிறார். சமூக நிறுவனங்களை பற்றிய விஞ்ஞானம். சமூக நிறுவனங்கள் சொன்னா குடும்பம் வரும், பாடசாலை வரும், பல்கலைக்கழகம் வரும், மத நிறுவனங்கள் வரும், சமய அமைப்புகள் வரும், விளையாட்டு கழகங்கள் வரும். எல்லாமே சமூக நிறுவனங்கள் தான். விவசாயிகள் அமைப்புகள் வரும், எல்லாமே. இந்த நிறுவனங்களை பற்றிய ஒரு விஞ்ஞானம், ஒரு அறிவியல், அதைத்தான் எமில் துர்கைம் என்பவர் சமூகவியலுக்கான ஒரு வரைவிலக்கணமாக முன்வைத்திருக்கிறார். அவருடைய வரைவிலக்கணங்களிலிருந்து கொஞ்சம் வேறுபட்ட ஒரு வரைவிலக்கணத்தை மோரிஸ் கின்ஸ்பர்க்ங்கிறவர் முன்வைச்சிருக்கிறார். மோரிஸ் கின்ஸ்பர்க் அவரை வரைவிலக்கணத்தை வாசிக்கும் பாருங்க. மனித ஊடாட்டம் மற்றும் இடைத்தொடர்புகள். ஊடாட்டம் சொன்னா மனிதனுக்கு காணப்படுகின்ற தங்கி இருத்தல், ஒருவரோட தங்கி இருக்கின்ற தன்மைகள், ஊடாட்டம். அவருடைய இவருடைய தங்கி இருக்கின்ற விடயங்கள் மற்றும் இடைத்தொடர்புகள் பற்றிய கற்கையை சமூகவியலாகவும் சொல்றார். மனித ஊடாட்டம் மற்றும் இடைத்தொடர்புகள் பற்றிய ஒரு கற்கை நெறிதான் சமூகவியல் சொல்லி மோரிஸ் கின்ஸ்பர்க் என்பவர் சமூகவியலுக்கு ஒரு வேறுபட்ட ஒரு வரைவிலக்கணத்தை கொடுத்திருக்கிறார், சரிதானே? ஓகே, கிரன்ஸ் என்கிறவருடைய வரைவிலக்கணத்தை
இன்னைக்கு அழகா வாசிச்சு காட்டப்படா ரம்யா. ரம்யா சார், கிடன்ஸ் மனிதன், குழுக்கள் மற்றும் சமூகங்களின் வாழ்க்கை முறை மற்றும் சமூக நடத்தைகள் பற்றி ஆராயும் இயலே சமூகவியலாகும். ஓகே 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 வெரி குட். அப்ப யார் வேற சமூகவியல் என்ன சொல்லி போட்டீங்க? மனித நடத்தைகள் சொல்லி அது சமூக நடத்தைகள் சொல்லலாம் சேர்த்து சொன்னேன்னு அதாவது கிடன்ஸ் வரைவிலக்கணத்துல அந்த விஷயம் காணப்படுது பாருங்க. மனிதன், குழுக்கள் மற்றும் சமூகங்களின் வாழ்க்கை முறை மற்றும் சமூக நடத்தைகள் பற்றி ஆராய்கின்ற ஒரு பாடம், ஒரு கற்கை நெறியைத்தான் கிடன்ஸ் என்பவர் சமூகவியலுக்கான வரைவிலக்கணமாக கொடுத்திருக்கிறார். அதே போல கிடிங்ஸ் அவர் கிடன்ஸ் கிடிங்ஸ்ங்கிறவர் இன்னொரு புதிய வரைவிலக்கணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வரைவிலக்கணத்தை சகுந்தினி வாசிக்கிறார். சகுந்தினி டீச்சர் வாங்க. சகுந்தினி சகுந்தினி எங்க? சகுந்தினியை காண இல்லையா? அவுட் ஆயிட்டோம். சுகன்யா. கிடிங் சமூகத்தின் தோற்றம், வளர்ச்சி, அமைப்பு மற்றும் செயற்பாடுகளை அதன் பரிணாம வளர்ச்சி செயல்முறைகளுடன் பௌதீக உளவியல் காரணிகளுடன் இணைத்து நோக்கி ஆராயும் ஒரு கற்கை நெறியாகும். ஓகே, அப்ப கிடிங்ஸ் வேறுபட்ட கோணத்துல இந்த வரைவிலக்கணத்தை சொல்லியிருக்கிறார். சமூகத்தோட தோற்றம், வளர்ச்சி, அமைப்பு மற்றும் செயற்பாடுகள், அதோடைய பரிணாம வளர்ச்சி, அபிவிருத்தி, பரிணாம வளர்ச்சி செயல்முறைகளும் பௌதீக உளவியல் காரணிகளுடனும் இணைத்து நோக்கி ஆராய்கின்ற ஒரு கற்கை நெறியைத்தான் சமூகவியல் சொல்லலாம் சொல்லி கிடிங்ஸ் வேறுபட்ட வரைக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப இவைகள் சமூகவியல் தொடர்பாக சமூகவியலாளர்களால் கொடுக்கப்பட்ட வரைவிலக்கணங்கள். அப்ப நாங்க இந்த வரைவிலக்கணங்களுக்கு ஒரு சுருக்கமான விளக்கத்தை கொடுக்கலாம். சமூகத்துல காணப்படுகின்ற தனிநபர்கள், நிறுவனங்கள், அமைப்புகள் காணப்படுகின்ற இடைத்தொடர்புகளையும் சமூக நடத்தைகளை பற்றியும் ஆராய்கின்ற பகுப்பாய்வு செய்கின்ற ஒரு கற்கை நெறியை வந்து நாங்க சமூகவியல் சொல்லினாங்க, வரைவிலக்கணப்படுத்தலாம் சொல்லினாங்க. இந்த சமூகவியல் என்றால் என்னங்கிறதுக்கான விளக்கத்தை கூறி நாங்க அடுத்த கட்டத்துக்கு போறோம், அடுத்த விஷயத்துக்கு போறோம். இந்த சமூகவியல் இந்த பாடநெறியுடைய கற்கை நெறியினுடைய தோற்றம் மற்றும் வளர்ச்சி சம்பந்தமாக பார்க்கப்போம். சரியா பிள்ளைகள்? ஓகே, இப்ப கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. இந்த சமூகவியல்ங்கிற இந்த பாடநெறிக்கு தானே பிள்ளைகள், சமூகவியல்ங்கிற இந்த கற்கை நெறிக்கு தானே, இது மிக நீண்ட காலத்துக்கு முன்னர் தோன்றிய ஒரு பாடம். மிக நீண்ட காலத்துக்கு முதல் இந்த சமூகத்தை பற்றி ஆய்வு செய்கின்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னால் கிரேக்க காலம் அளவுக்கு பழமையானது. கிரேக்க காலம் அளவுக்கு பழமையானது. இப்ப கிரேக்க காலம் நாங்க அடையாளப்படுறது இன்றைக்கு வரதால 2500 வருடங்களுக்கு முற்பட்ட காலம். அப்ப 2500 வருடங்களுக்கு முன்பிருந்தே சமூகத்தை பத்தி, சமூகத்துல காணப்படுகின்ற செயற்பாடுகளை பற்றி, சமூகத்துல காணப்படுகின்ற நபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இடையிலான தொடர்புகளை பற்றி, சமூகத்துல வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி ஆய்வு செய்கின்ற, ஆராய்கின்ற செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கிறது. இப்ப இருந்து 2500 வருடங்களுக்கு முன்னிருந்து இந்த செயற்பாடு காணப்பட்டிருக்கு. அப்ப சமூகவியல் தோற்றம் கிறிஸ்துக்கு முற்பட்ட கால வரலாற்றை கொண்டது. கிரேக்க காலம் அளவுக்கு பழமையான வரலாற்றை கொண்டது. சரி, என்றாலும் சமூகவியலுங்கிறத, சமூகத்தை பற்றி ஆராய்கின்ற இந்த கற்கை நெறிய ஒரு பாடநெறியாக, சமூகத்தை பற்றி ஆராய்கின்ற செயற்பாட்டை ஒரு பாடநெறியாக, ஒரு கற்கை நெறியாக, ஒரு ஸ்டடியாக எப்ப மனிதர்கள் கற்க ஆரம்பித்தார்கள் சொன்னால் 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதி.
19ஆம் நூற்றாண்டு இறுதிப்பகுதியில தான் சமூகவியல் ஒரு பாடமாக, சோசியாலஜிங்கிறது ஒரு சப்ஜெக்டாக, ஒரு பாடமாக அறிமுகம் செய்யப்பட்டது. அதற்கு முன்னர் சமூகத்தை பற்றி ஆய்வுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்க, அப்படி சொன்ன மாதிரி கிரேக்க காலத்தில சமூகத்தை பற்றி எல்லாம் ஆய்வு செய்திருக்கிறாங்க. ஆனால் அது சமூகவியல் கண்ணோட்டத்துல ஆய்வு செய்யப்படல. என்ன விளங்கணும்? அது சமூகவியல் கண்ணோட்டத்துல ஆய்வு செய்யப்படல. ஒன்றில அரசியல் கண்ணோட்டத்துல, அல்லது பொருளாதார கண்ணோட்டத்துல, அல்லது புவியியல் கண்ணோட்டத்துல, அல்லது வரலாறு ரீதியாக இவ்வாறு தானே ஒழிய ஒரு சமூகவியல் ரீதியாக சமூகத்தை ஆய்வு செய்ய இல்லை. எப்ப வரைக்கும்? 19ஆம் நூற்றாண்டு இறுதிப்பகுதி வரை. சரிதானே? ஏன் நாங்க சொல்றோம்னா பிள்ளைகள், கிரேக்க காலத்துல, குறிப்பாக நீங்க கிரேக்க தத்துவ ஞானிகளை பற்றி ஒரு அறிஞ்சிருப்பீங்க. ரைட்? இதுல மிகவும் காலத்தால மிகவும் சோக்ரட்டிஸ் உடைய மாணவன் தான் பிளேட்டோ. பிளேட்டோவுடைய மாணவன் தான் யாரு? அரிஸ்டோட்டில். வெரி குட். அரிஸ்டோட்டில மாணவன் தான் மகா அலெக்சாண்டர். கிரேட் அலெக்சாண்டர் இருக்காரு, மகா அலெக்சாண்டர். அவர் அரிஸ்டோட்டில கற்ற மாணவர், ஒரு அரசியலக்குமரர். சரி, ஓகே. இந்த சோக்ரட்டிஸுடைய எழுத்து ரீதியான ஆவணங்கள் எதுவுமே வரலாற்று ரீதியாக கிடைக்கப்படல. பிளேட்டோவுடைய நூல்கள் கிடைக்கிறது, காணக்கூடியதாக இருக்கிறது. எழுத்து வடிவிலான நூல்கள் காணப்படுகிறது, பிளேட்டோவினால் எழுதப்பட்டது. அவர் ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார் பிளேட்டோ. அதில் மிக முக்கியமான நூல் ரிப்பப்ளிக் என்கிற நூல், குடியரசு சொல்லப்படுகின்ற நூல் ஒரு மிக முக்கியமான நூல். அந்த நூல்ல கிரேக்க காலத்துல வாழ்ந்த சமூகத்தை பத்தி அவர் எழுதியிருக்கிறார். யாரு? பிளேட்டோ. பிளேட்டோட நூல் ரிப்பப்ளிக். ரிப்பப்ளிக்ங்கிற நூல் பிள்ளைகள் ஒரு சமூகவியல் நூல் அல்ல, அது ஒரு அரசியல் நூல். பொலிட்டிக்கலை பத்தி பேசுறது, கிரேக்க காலத்துல அரசியலை பத்தி பேசுகின்ற நூல் தான் அந்த ரிப்பப்ளிக் நூல். அந்த நூல்ல கிரேக்கத்துல வாழ்ந்த சமூகத்தை பத்தி அவர் எழுதியிருக்கிறார். கிரேக்க காலத்துல வாழ்ந்த சமூகம் 3 பகுதிகளாக, 3 வகைகளாக காணப்பட்டதாக சொல்கின்றார். அதாவது ஆட்சியாளர் வகுப்பு, சுதந்திரவாசிகள் வகுப்பு, அடிமைகள் வகுப்பு என்று சொல்லி 3 சாதியாக, 3 வகுப்புகளாக, 3 காஸ்ட்களாக, 3 பிரிவுகளாக காணப்பட்டதாக பிளேட்டோ தன்னுடைய நூல்ல குறிப்பிடுறார். சரிதானே? அப்ப இந்த ரிப்பப்ளிக்னு சொல்ற நூல் ஒரு சமூகவியல் நூல் அல்ல, ஒரு அரசியல் நூல். அதுல சமூகத்தை பற்றிய கருத்துக்கள் காணப்படுது. அப்ப சமூகத்தை ஆராயாமலுக்கு சொல்லியிருப்பார் அவர்? இல்லை. அவர் சமூகத்தை பற்றி ஆராய்ந்த செயற்பாடு கிரேக்க காலம் அளவுக்கு பழமையானது. ஆனால் நாங்கள் ரிப்பப்ளிக்க ஒரு சமூகவியல் சார்ந்த நூலாகவோ, அவர் சொன்ன இந்த 3 சமூகங்களை பற்றிய கருத்துக்கள் சமூகவியல் பற்றிய ஆய்வினுடைய ஆழமான வடிவம் என்று சொல்லியோ நாங்கள் கருத முடியாது. ஒரு தகவலாக நாங்கள் பார்க்கிறோம். அதே போல பிளேட்டோவிற்குடைய மாணவராக இருக்கிற அரிஸ்டோட்டிலுடைய நூல்களையும் சமூகத்தை பற்றி, கிரேக்க சமுதாயத்தை பற்றி கருத்துக்கள் காணப்படுது. அவர் எழுதப்பட்ட பொலிட்டிக்ஸ் என்கிற நூலையும் கிரேக்க சமூகத்தை பற்றிய கருத்துக்கள் காணப்படுகிறது. அவை எதுவுமே சமூகவியல் நூல்கள் அல்ல, அரசியல் சார்ந்த நூல்கள், பொருளாதாரம் சார்ந்த நூல்கள், தர்க்கம் சார்ந்த நூல்கள். அவ்வாறு எடுக்க வச்சுக் கொள்ளும். சரிதானே? ஆகவே இந்த சமூகவியலை ஒரு தனியான பாடமாக, ஒரு கற்கை நெறியாக ஆய்வு செய்கின்ற செயற்பாடு 19ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில தான் ஆரம்பமானிச்சு. அப்ப ஏன் அது வரைக்கும் இடம்பெறல? கிரேக்க காலம், அதுக்கு பிறகு ரோமர் காலம், அதுக்கு பிறகு மத்திய காலம் நாங்க படிச்சிருக்கிறோம். அப்ப 2400 வருஷங்களுக்கு முதல், 2500 வருடங்களுக்கு முதல் என்ன ஒரு பிளேட்டோட கால பகுதி தெரியும். கிறிஸ்துக்கு 453ஆம் ஆண்டு கால பகுதியில பிறந்தவர், 453 கால பகுதியில வாழ்ந்தவர். அப்ப 2400 வருஷத்துக்கு முதல் இந்த சமூகத்தை பற்றிய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஏன் சமூகத்தில் ஒரு தனியான பாடமாக, ஒரு கற்கை நெறியாக வளர்ச்சி அடையல? யாராவது சொல்லிடுமா? ஏன் 19ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில தான் சமூகத்தில் ஒரு தனியான கற்கை நெறியாக வளர்ச்சி அடைந்தது, பாட நெறியாக மாறிச்சு சொல்றோம்? ஏன் அது? வை? என்ன ரீசன்? யாராவது?
யாராவது சொல்லிடுமா ஏன் சமூகத்தில் ஒரு தனிப்பாடமாக 19ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதி வரைக்கும் வளரல? அல்லது அந்த கேள்வி நான் கூட மாறி கேட்கிறேன். ஏன் சமூகவியலுங்கிறது ஒரு தனிப்பாடமாக, ஒரு ஸ்டடியாக, ஒரு கற்கிணறியாக 19ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில ஆரம்பமானிச்சு? அதுக்கு முதல் நடக்காத ஒரு செயல்பாடு ஏன் 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட வேணும்? அதுக்கு தேவை 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னுக்கு அந்த பல துறைகள்ல மாற்றங்கள் எதுவும் ஏற்படல, அந்த புரட்சிகள் எதுவும். எஸ், வெரி குட். குறிப்பிடத்தக்க புரட்சிகளோ சமூக மாற்றங்களோ இடம்பெறல. அதனால சமூகத்தை பற்றி ஆராய்கின்ற, ஆழமாக ஆராய்கின்ற, அதை ஒரு பாடமாக கற்பிக்க வேண்டிய தேவை காணப்படலன்னு சொல்றான். யாரு? ஹஸ்னா. ஹஸ்னாதானே? யார் மாதிரி சொன்ன? ஹஸ்னாவா? ஓ சார். எஸ், ஓகே. வேறு யாராவது சொல்லுங்க, என்ன ரீசன்? சொல்லுங்க. நவீன வளர்ச்சி சார்ந்த எந்த ஒரு இதுவும் இல்லை 19ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க தர்மகா. நவீன வளர்ச்சி சார்ந்த கற்கை அது தொடர்பான அறிவு 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு அதாவது நவீன கண்டுபிடிப்புகள், புதிய கருத்துக்கள், கற்கை முறைகள் என நவீன சவால்கள் என்பதற்கான தேவைகள் 19ஆம் நூற்றாண்டு பிறகுதான் ஏற்படுகிறது. அதுக்கு அவசியம் இருக்கலன்னு சொல்றாங்க. ஓகே, ஏற்றுக்கொள்வோம். வேறு யாராவது பிள்ளைகள்? சுகன்யா. சார், ஐரோப்பாவுல மறுமலர்ச்சி ஏற்பட்டது 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. எஸ், ஐரோப்பாவுடைய மறுமலர்ச்சி 19ஆம் நூற்றாண்டு பின்னரான காலப்பகுதியில் ஏற்பட்டது. நசுஹா அவங்க அறிமுகப்படுத்தினவா? நசுஹா வேணாம் இல்ல சார். நாங்க ஆரம்பத்துல ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று செய்யலாம். உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று, ஒரு அறிமுகம் ஒன்று செஞ்சு சொன்னோம். நீங்க நேரம் லைன்ல இருக்கல போல. சொல்லுங்க, நீங்க எந்த ஊர், எவ்வளவு, உங்களை பத்தி சொல்லுங்க. சார் நான் என் பேர் நசுஹா. நான் பிஜிடி சார், பிஜிடி செஞ்சு கொண்டிருக்கிறேன். சரிம்மா, ஓகே. எந்த நான் மாவனல்ல சார், மாவனல்ல தலகஸ்பதி முஸ்லிம் மகாவித்யாலயத்துல டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன் 10 years. பிள்ளைகள் வேறு யாராவது சொல்லிடுமா? ஏன் இந்த காரணம் 19ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதி வரைக்கும் சமூகவியல் ஒரு தனிப்பாடமாக மாற வேண்டிய தேவை இருக்கல, அதை சொல்லலாம். அல்லது ஏன் 19ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதி பிறகு சமூகவியலை பற்றிய ஆய்வுகள் ஆழமான வகையில் இடம்பெற்றுச்சு. 2 ஒன்றுதான். ஏன் ஸ்லைட பாருங்க, நான் உலகத்தை தாரம் பாருங்க. மனிதன் சமூக வாழ்க்கையில் தோன்றும் நிகழ்ச்சிகளை அறிய மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக தோன்றியதே சமூகவியலாகும். கிரேக்க காலத்தில் கூட கிரேக்க சமுதாய அமைப்பு பற்றிய தெளிவான பார்வை காணப்பட்டதாக பிளேட்டோவின் நூல்கள் வாயிலாக அறிய முடிகிறது. நான் இப்ப சொன்னேன் என்ன, பிளேட்டோவிய ரிப்பப்ளிக் நூல்ல கிரேக்க சமூகத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி பகுதி வரை சமூகம் பற்றிய ஆழமான விஞ்ஞான ரீதியான ஆய்வுக்கான அவசியம் ஏற்படல. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி, ஹஸ்னா சொன்ன மாதிரி, சமூகத்துல பெரிய அளவு மாற்றங்களோ புரட்சிகளோ அது வரைக்கும் இடம்பெறல. ரைட். இன்னொரு நீங்க மற்றொரு சொன்னீங்க, ஐரோப்பாவில மறுமலர்ச்சி ஏற்பட்டுச்சு. ஓகே, வெரி குட். அந்த மறுமலர்ச்சியின் காரணமாக விரைவான சமூக மாற்றங்கள் இடம்பெற்றுச்சு. சமூகத்துல புதிய புதிய விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்புகள் இடம்பெற்றுச்சு. கைத்தொழில் மயமாக்கத்தை நோக்கி நாடுகள் நகர ஆரம்பித்தது.
மக்களுடைய வாழ்க்கை முறை கிராமப்புற வாழ்க்கை முறையிலிருந்து சமூக வாழ்க்கை, குறிப்பாக நகர்ப்புற சமூக வாழ்க்கை முறையாக மாறியது. ரைட், மனித வலுவுக்கு பதிலாக இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஐரோப்பாவிலிருந்து நாடுகாண் பயணங்களை மேற்கொள்வதற்காக ஆசியாவை நோக்கி, ஆப்பிரிக்காவை நோக்கி, அமெரிக்காவை நோக்கி ஐரோப்பியர்கள் பயணம் செய்ய ஆரம்பித்து புதிய புதிய நாடுகளை கண்டுபிடிச்சார். இதனால சமூகத்தை பற்றிய விரிவான ஆழமான ஆய்வுக்கான அவசியம் ஏற்பட்டுச்சு. ஐரோப்பாவில வாழ்களுடைய வாழ்க்கை முறை வேற, ஆசியாவில வாழ்களுடைய வாழ்க்கை முறை வேற, வித்தியாசம் என்ன. ஐரோப்பாவில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாரும் யாருடையும் வாழலாம், திருமணம் முடிக்காம இருக்கிற ஆணும் பெண்ணும் இறுதி வரைக்கும் வாழலாம். அவங்க விரும்பினாத்தான் திருமணம் முடிச்சு கொள்வாங்க, இல்லாவிட்டால் அவங்க திருமணம் முடிக்காமலே தங்களோட வாழ்க்கையை கொண்டு செல்லலாம். ரைட், திருமணம் முடிக்காமலே அவங்க குழந்தைகளை பெற்றுக் கொள்வாங்க, குழந்தைகளை பராமரிப்பாங்க, அதெல்லாம் நடக்கும் அங்க. ஆனால் ஆசியாவில் அப்படி அல்ல. ஆசியாவில திருமணத்துக்கு அப்பாலான உறவு என்பது சமூகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நடைமுறை. திருமணம் முடிக்காமல் இருக்கிற ஆணும் பெண்ணும் வாழ்வது சமூகம் அங்கீகரிக்காது. அப்ப ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறை. அப்ப ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவுக்கு நாடுகாண் பயணங்களை மேற்கொண்டு இந்த ஆசியாவில வந்திருந்த ஐரோப்பியர்கள் இந்த ஒரு புது விதமான சமூக முறைமை காணப்பட்டதை பார்த்தாங்க. அவங்களோட நாட்டில இருந்த சமூக வாழ்க்கை முறை வர இங்க இருக்கிற சமூக வாழ்க்கை முறை வித்தியாசம். ஆகவே ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன, இவைகளை பற்றி ஆராய முற்பட்ட போதுதான் சமூகவியல் என்பது ஒரு தனிப்பெரும் பாடமாக, ஒரு தனியான கற்கை நெறியாக வளர ஆரம்பித்தது. கிளியரா? பாருங்க, கேள்வி கேட்கலாமல. நாடுகாண் பயணம், கைத்தொழில் புரட்சியும் அதன் விளைவுகளும், அரசியல் புரட்சிகள், அறிவியல் முன்னேற்றம் என்பவற்றின் காரணமாக ஏற்பட்ட சமூக மாற்றங்களும் சமூக பிரச்சனைகளும் சமூகவியல் ஆய்வுகளின் அவசியத்தை துரிதப்படுத்தின. விளங்கிட்டானே? 16 வரைக்கும் சமூகத்தில் பெரிய ஒரு மாற்றம் புரட்சி ஒன்றுமே இடம்பெறல. அந்த 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட இந்த கைத்தொழில் மயமாக்கம் மறுமலர்ச்சி காரணமாக சமூகத்துல விரைவான மாற்றம், சமூக வாழ்க்கை முறை சிக்கல் முறைக்குள்ளானுச்சு. கிராமப்புறங்கள்ல மிகவும் பரந்த வகையில ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்கள் நகர்ப்புறங்கள்ல ஒரு கடினமான வாழ்க்கை முறைக்கு தள்ளப்பட்டார்கள். அவங்க அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருந்துச்சு, வாழ்க்கை செலவு அதிகரிச்சிச்சு, சமூக பிரச்சனைகள் அதிகரித்தது, சூழல் மாசடைகிற பிரச்சனை காணப்பட்டுச்சு. இந்த கைத்தொழிற்சாலைகள்ல மணித்தியால கணக்குல வேலை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. இதனால சமூகத்துல பல்வேறு விதமான புது புது பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பித்தது. ஆகவே நான் சமூகத்தை பற்றி ஆராய போனோம், சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போனோம் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்ட போதுதான் இந்த சமூகவியல் ஒரு பாடத்தை ஒரு தனியான பாடமாக அறிமுகம் செய்து சமூக பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நோக்கிய ஆய்வுகள் ஆழப்படுத்தப்பட்டன, துரிதப்படுத்தப்பட்டன. 1831 ஆகஸ்ட் கொண்டே என்பவர் முதலில் சமூகவியல் என்ற சொல்லை பயன்படுத்தினார். யாரு? ஆகஸ்ட் கொண்டே. இந்த நாட்டை சேர்ந்தவர்? பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவரை நாங்க சொல்லுவோம் சமூகவியலுடைய ஆரம்பகால தந்தைன்னு சொல்லுவோம். சமூகவியலுடைய ஆரம்பகால தந்தை. இவர்கள் முதலாக சோசியலஜி, சமூகவியல் என்ற சொல்ல பயன்படுத்தினார் ஆகஸ்ட் கொண்டே. சரியா பிள்ளைங்க? ஓகே. பிரித்தானியரான ஹெர்பர்ட் ஸ்பென்சர் சமூகவியலில் விரிவான ஆய்வுகள் இடம்பெறுவதற்கு வழிவகுத்தார். சமூகத்தை எப்படி ஆய்வு செய்யப்படும், என்னென்ன விடயங்களை ஆய்வு செய்யப்படும், அந்த ஆய்வுகளாக என்ன விடயங்களை நாங்கள் கண்டுபிடித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற விடயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தியவர் ஹெர்பர்ட் ஸ்பென்சர். இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, சமூகவியலுடைய இரண்டாவது நிறுவன தந்தை. ஆரம்பகால தந்தை தான் ஆகஸ்ட் கொண்டே. இரண்டாவது நிறுவன தந்தை யாரு? ஹெர்பர்ட் ஸ்பென்சர். எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிரித்தானியா, இங்கிலாந்து. சரியா? ஓகே. 1890களில் அமெரிக்காவுடைய கன்சாஸ் பல்கலைக்கழகம் தான் என்கிற ஒரு பாடத்தை அறிமுகம் செஞ்சிச்சு. ஒரு பல்கலைக்கழக பாடமாக முதலாக சோசியலஜி அமெரிக்க பல்கலைக்கழகத்தினால் அறிமுகம் செய்யப்படுத்தி, அது ஒரு கன்சாஸ் பல்கலைக்கழகத்துல, டெக்சாஸ் கன்சாஸ் கேள்விப்பட்டிருக்கு, அந்த பல்கலைக்கழகத்துல தான் முதலாக சமூகவியல் பாடம் அறிமுகம் செய்யப்பட்டது. அப்ப அந்த பாடம் அமெரிக்காவில் அறிமுகம் செய்யப்பட்டு
பிறகு பிரித்தானியாவுக்கு வந்து பிரித்தானியாவுக்கு பிறகு உலகத்தில் ஏனைய நாடுகளுக்கு பரவ ஆரம்பித்து குறிப்பாக 1970ஆம் ஆண்டுக்கு பின்னரான காலப்பகுதியில தான் எங்கட நாட்டு பல்கலைக்கழகங்கள்ல குறிப்பாக இலங்கை பல்கலைக்கழகங்கள்ல ஒரு தனியான பாடமாக சோசியலஜிங்கிற பாடம் வந்துச்சு. இந்த சோசியலஜிங்கிற பாடம் நன்றாக வளர்ச்சி அடைந்ததுக்கு பிறகு அந்த சோசியலஜிக்குள்ள இருந்து பல புது பாடங்கள் தோன்றிச்சு. சோசியலஜிங்கிற பாடத்துக்குள்ள இருந்து புதிய பாடங்கள் கிளை பாடங்கள் தோன்றியது. அப்படி தோன்றிய பாடங்கள்ல ஒன்றுதான் எடுகேஷன் சோசியாலஜி, கல்வி சமூகவியல். அதான் எங்களோட பாடத்தலைப்பா. நாங்க படிக்கிறது சமூகவியல் அல்ல, எடுகேஷன் சோசியாலஜி, கல்வி சமூகவியல். அதே அந்த பாடம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு தான் அந்த ஹிஸ்டரி நான் சொல்றேன். சரியா? ஓகே. சமூகவியலின் கருப்பொருட்களாக மனித நடத்தை, ஊடாட்டம் மற்றும் வாழ்க்கை முறை என்பவற்றை கருதி அவற்றை ஒரு விஞ்ஞான நிலைக்கு விட்டு சென்றவர் பிரித்தானியரான ஹரியட் மார்டின் என்பவர் ஆவார். சமூகவியல கருப்பொருள் மனித நடத்தை, அதாவது சமூக நடத்தை, ஊடாட்டம், ஒரு தங்கி இருக்கிறது, வாழ்க்கை முறை என்பவற்றை கருதி அவற்றை ஒரு விஞ்ஞான நிலைக்கு விட்டு சென்றவர் ஹரியட் மார்டின். 1902ஆம் ஆண்டுல எமில் துர்கெய்ம், நாங்க ஏற்கனவே சமூகவியலுக்கு வரைவிலக்கணம் பார்த்தோம் என்ன, அவரும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். சமூகவியலை பல உப பிரிவுகளாக பிரித்து காட்டினார். இப்ப 1902ஆம் ஆண்டு. 1960ஆம் ஆண்டுல சமூகவியலானது 2 பெரிய பிரிவா பிரிவு. ஒன்று தூய சமூகவியல், இன்னொன்று பிரயோக சமூகவியல். ஒன்று பியோ சோசியாலஜி, இன்னொன்று அப்ளைட் சோசியாலஜி. எப்ப பிரியுது? 1960ஆம் ஆண்டுல பிரியுது. சரிதானே? இது பெரிய மாற்றம். இதுல பிள்ளைகள் சரிதானே, இதுல இந்த பிரயோக சோசியாலஜி, அப்ளைட் சோசியாலஜிக்குள்ளதான் என்னென்ன வருதுன்னு சொன்னா, எங்களுடைய எஜுகேஷன் சோசியாலஜி, பாப்புலேஷன் சோசியாலஜி, urban சோசியாலஜி, ரூரல் சோசியாலஜி, அதாவது நகர்ப்புற சமூகவியல், கிராமிய சமூகவியல், கல்வி சமூகவியல், மருத்துவ சமூகவியல், சட்ட சமூகவியல், குற்றவியல் சமூகவியல், சமய சமூகவியல், இப்படி பல பிரிவுகள் வருது. இதெல்லாம் என்ன? பிரயோக சமூகவியல். அப்ப தூய சமூகவியலுக்கு என்ன வேணும்னு சொன்னா, சமூகவியல காணப்படுகின்ற எண்ணக்கருக்கள், கோட்பாடுகள், விதிகள் வரும். எண்ணக்கருக்கள், கோட்பாடுகள், விதிகள் எல்லாம் தூய சமூகவியலுக்குள்ள வரும். சமூகவியல் இருந்து பிரிந்த புது புது பாடங்கள் எல்லாம் பிரயோக சமூகவியலுக்குள்ள வரும். கிளியரா? சொல்லுங்க. சட்டத்துக்கான இப்போ பார்க்க போற சமூகவியல பிரிவுகள். எமில் துர்கெய்ம்ங்கிறவர் சமூகவியல பொது சமூகவியல், சமய சமூகவியல், குற்றவியல் சமூகவியல், சட்ட சமூகவியல், பொருளாதார சமூகவியல், புள்ளிவியல் சமூகவியல் பிரிக்காது. 1960 நாங்க பார்த்த மாதிரி 2 பிரிவு என்ன, அதுல தூய சமூகவியலுக்கு சமூகவியல் கோட்பாடு, வரையறை, ஆய்வு எல்லாம் வருது. பிரயோக சமூகவியலுக்குள்ள கல்வி சமூகவியல், மருத்துவ சமூகவியல், அரசியல் சமூகவியல், நகர்ப்புற சமூகவியல், புள்ளிவியல் சமூகவியல் சொல்லி பல பிரிவுகளா பிரிஞ்சு போகும். சோரக்னு சொல்றோம், அமெரிக்காவுடைய சமூகவியலாளர் சோரக், அவர் வகைப்படுத்தியிருக்கிறார் குடிசன சமூகவியல், சட்ட சமூகவியல், நகர்ப்புற சமூகவியல், குடும்ப சமூகவியல், சமய சமூகவியல், குற்றவியல் சமூகவியல் சொல்லி சமூகவியல் அவர் பல பிரிவுகளா பிரித்திருக்கிறார். சரிதானே? ஓகே. இது சமூகவியல் தொடர்புடைய ஏனைய சமூக விஞ்ஞானம். அவையில பாருங்க, சமூகவியல் தொடர்புடைய ஏனைய சமூக விஞ்ஞானங்கள். என்னென்ன சமூக விஞ்ஞானங்கள் சமூகவியலோட தொடர்பு வச்சிருக்கீங்கன்னு பார்த்தோம்னா, வரலாறுங்கிற பாடத்துக்கும் சமூகவியலுக்கும் தொடர்பு இருக்கு. நாங்க சமூகவியலை படிக்கக்கூடிய வரலாற்று ரீதியான தகவலோட படிக்கிறோம். இப்ப நாங்க பார்த்தோம் என்ன, 1919ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதி, 1870ஆம் ஆண்டுக்கு புறகான காலப்பகுதி வரலாறு என்ன.
அடுத்தது கிரேக்க காலம் சரி பார்த்தோம். அதே மாதிரி 20ஆம் நூற்றாண்டை பத்தி பார்த்தோம். வரலாறோட சமூகவியலுக்கு தொடர்பு இருக்குது. அதே மாதிரி மெய்யியல் அதாவது தத்துவங்கிற பாடத்துக்கும் சமூகவியலுக்கும் தொடர்பு காணப்படுகிறது. அரசியலுங்கிற பாடத்துக்கும் சமூகவியலுக்கு தொடர்பு காணப்படுது. சமூக உளவியல் சோசியல் சைக்காலஜிக்கும் சமூகவியலுக்கு தொடர்பு காணப்படுது. மாநிலவியல் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லுவாங்க, மாநிலவியலுக்கும் சமூகவியலுக்கும் தொடர்பு இருக்குது. புவியியலுக்கும் சமூகவியலுக்கும் தொடர்பு இருக்குது. அதே போன்று பொருளியலுக்கும் சமூகவியலுக்கும் இடையில தொடர்புகள் காணப்படுகின்றன. சரிதானே? ஓகே, இப்ப நான் ஒரு கேள்வி தர போறேன். சரியா? ஒரு கேள்வி தர போறேன். இப்ப சமூகவியலை பத்தி ஒரு அளவு விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இப்ப நீங்க எல்லாருமே ஆசிரியர்கள். உங்களுக்கு இந்த சமூகவியல்ங்கிற இந்த பாடம் இருக்கிறார், சோசியோலஜிங்கிற இந்த பாடம், இந்த பாடம் தொடர்பான அறிவு விளக்கம் உங்களுக்கு இலவசம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சமூகவியல் தொடர்பான அறிவு எஜுகேஷன் சோசியோலஜி இல்லை, அது பிறகு வருது. கல்வி சமூகவியலை பத்தி இல்லை, சமூகவியல் பற்றிய அறிவு ஒரு ஆசிரியராகிய உங்களுக்கு ஏன் அவசியம்? சரி, ஒரு ஆள் 3 காரணங்கள் சொல்லணும். எல்லாரும் சொல்லணும். யாரும் மௌனமாக இருக்க இயலாது, மைக்ரோபோனை மூடிட்டு இருக்க இயலாது, எல்லாரும் சொல்லணும். அப்போ உங்களோட கொப்பி ஒன்று இருந்தால் நோட் புக் ஒன்று இருந்தால் நோட் பண்ணுங்க. ஏன் இந்த சமூகவியல் தொடர்பான அறிவு ஒரு ஆசிரியர் உங்களுக்கு அவசியம். அப்ப அந்த அறிவு இருந்தா என்ன உங்களுக்கு கிடைக்கும்? அப்ப உங்களுக்கு டைம் தரேன் நான் உங்களுக்கு. அதுக்குள்ள நீங்க தேடி கண்டுபிடிச்சு நோட் பண்ணிக்கணும். சரி, ஒரு 10 மினிட்ஸ் டைம் தரணும். 7:56 நேரம் 8 மணி 6 நிமிஷத்துக்கு கேட்பேன். ரெடியா ஹஸ்னா? ரெடியா ஹசானா? ரெடியா? சார். சமூகவியல் தொடர்பான அறிவு ஒரு ஆசிரியருக்கு ஏன் அவசியம்? சிவஜோதி ரெடியா? சிவஜோதி சிவஜோதி எங்க சிவஜோதி காணீங்க சத்தத்தை? சார். சிவஜோதி புதுசா உங்களை பத்தி சொல்லுங்க. சிவஜோதி எந்த ஊர்? நான் கேகோல் சார். கேகோல் மலை. ஓகே, டீச்சரா இருக்கீங்களா? ஓம் சார். ஸ்கூல் என்ன ஸ்கூல்? நான் இங்க வரக்காப்புல சார், மாதனிய தமிழ் வித்தியாலயம். என்ன பாடமா? ஹலோ, என்ன சப்ஜெக்ட்? நான் பிரைமரி டீச்சர் சார். சரிம்மா. ஓகே ஓகே ஓகே. உங்களோட நேரம் ஸ்டார்ட் ஆகுது பிள்ளைகள். ரைட். சமூகவியல் தொடர்பான அறிவு ஒரு ஆசிரியருக்கு ஏன் அவசியம்? கண்டுபிடிங்க. 3 விஷயம் சொல்லணுமா குறைஞ்சது. ஒரு ஆள் சொன்னதை மற்ற சொல்லக்கூடாது. அப்ப உங்களுடைய சிந்தனைக்கு போற விஷயத்துல நோட் பண்ணி கொள்ளுங்க. 8 மணி 7 நிமிஷத்துக்கு சந்திப்போமா? ஓகே. சார் இப்பவே சொல்லலாமா? இல்ல, அது வரைக்கும் நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் புது விஷயங்களும் ஒரு புது விளக்கமா இருக்கும் நீங்க சொல்றதா. கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க அந்த டைமுக்கு பார்ப்போம். எல்லோருடைய கருத்துக்களையும் நாங்க திரட்டி பார்க்கலாமா?
ரைட் கேப்பமா ரெடியா? எஸ் யார் சொல்ல ஃபர்ஸ்டா யார் சொல்ல போறீங்க? சார் சொல்லவா? எஸ் அக்ஸானா சொல்லுங்கம்மா. ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பவர் ஆசிரியர் ஆவார். குழந்தையின் வளமான எதிர்காலத்திற்கு பாடசாலை ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கும் பொறுப்பு ஆசிரியருடையது. மாணவர்களை வழிநடத்துதல் ஆசிரியர் தன்னுடைய பாடசாலையில் ஆற்ற வேண்டிய கடமைகள் சமூகம் சார்ந்த கோணங்களில் நன்கு உணர்ந்து கொண்டு செயற்படுவதற்கு சமூகவியல் அறிவு ஆசிரியருக்கு மிகவும் அவசியமானதாகும். அதோட கல்வி சமூக அறிவானது ஒரு சமூகத்தில் உள்ள வளர்ச்சி நிலைகளை, அந்த சமூகத்தில் உணர்வுகள் மற்றும் சமூகம் சார்ந்த அறிவுகளை உணர்ந்து கொள்வதற்கு இந்த சமூகவியல் அறிவானது ஆசிரியர்களுக்கு மிக மிக அவசியமாகும். எஸ் ஓகே வெரி குட். சார் சொல்லவா? சொல்லுமா. ஓகே சார், ஒவ்வொரு சமூகத்தினதும் தேசிய தனித்துவத்தை அறிந்து அதற்கேற்ப சந்தர்ப்ப சூழ்நிலைகளை செயற்படுவதற்கு சமூகவியல் அறிவு ஆசிரியருக்கு அவசியம். உதாரணமாக நாங்க வேலை செய்யற இடத்துல பல்வேறு நிகழ்ச்சிகள் விழாக்கள்ல கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த சந்தர்ப்பத்துல நாங்க அதற்கேற்ற மாதிரி நடந்து கொள்றதுக்கு எங்களுக்கு அவசியம். அடுத்தது இப்ப டீச்சர்ஸ் வந்து லோகோ பேரண்ட்ஸாக இடம்சார் பெற்றோராக கருதப்படுறதுனால பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படுற நேரம் அவர் வாழ்ற அந்த சமூகத்துல இருந்து அந்த கண்ணோட்டத்துல இருந்து அவரோட பிரச்சனையை பார்த்து அவரோட பிரச்சனையிலிருந்து அவரை விடுவிக்கிறதுக்கு சமூகவியல் அறிவு அவசியம். அடுத்தது பாடசாலை சூழல்ல மாற்று கலாச்சாரத்தை மதித்து நடந்து கொள்றதுக்கு சமூகவியல் அறிவு ஆசிரியருக்கு அவசியம். அடுத்து சமூக விஞ்ஞான பாடங்களை தெளிவாகவும் ஒப்பிட்டு கற்பிப்பதற்கும் அவசியமாக காணப்படுது. உதாரணமாக வரலாறு பாடம் போன்ற பாடங்களை கற்கிற நேரம் இதை ஒப்பிட்டு கற்பிப்பதற்கு உதவுது. எஸ் ஓகே ஓகே வெரி குட். சார், பன்முகத்தன்மை உள்ள சமுதாயத்தில் வேறுபாடுகளை அதன் ஒற்றுமை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. டைவர்சிட்டி. அதோட சார் மனிதனத்தினுடைய பின்னணியையும் அதனுடைய தொடர்பாடலையும் ஆராய முடிகிறது. அடுத்ததாக தனிநபரின் வளர்ச்சியிலும் சமூக நிறுவனங்களின் பங்கை ஆராய முடிகிறது. அடுத்ததாக சார் சர்வதேச ரீதியான இல்லாவிட்டால் தேசிய ரீதியான சமூக பிரச்சனைகளை இனம் கண்டு அதற்கான தீர்வை வழங்க முடிகிறது. தேங்க்யூ சார். ஆசிரிய பணியானது வந்து சமூகத்தோட இது வந்து இந்த மனிதர்களுடைய நடத்தைகள் தொடர்பான ஒரு அறிவு எங்களுக்கு அவசியமா இருக்குது. இது வந்து வெவ்வேறு சமூக மட்டத்தில இருந்து மாணவர்கள் பாடசாலைகளுக்கு வருகின்றதால அவர்களோட சரியான இடைத்தொடர்புகளை ஏற்படுத்தும் எங்களுக்கு இந்த அறிவு தேவையா இருக்குது. சமூக மட்டத்தை தவிர கலாச்சார விழுமிய பண்பாடுகள் மற்றும் அவைய கோட்பாட்டு விதிமுறைகளை நாங்களும் அந்த வாழ்க்கைக்கு முகம் கொடுக்க வேண்டியதுனால நாங்கள் இந்த அறிவை பெற்றிருக்க வேண்டியது. இதுல வந்து சமூகத்துல தேவைப்பாடு உணர்ந்து அதை நிறைவேற்றுவதற்கும் இந்த அறிவுகளுக்கு அவசியமா இருக்குது. அதாவது சார், கற்பித்தல் செயற்பாட்டினை சிறப்பாக முன்னெடுப்பதற்கு கற்பித்தல் செயற்பாடுகள் சமூகத்தின் அறிவு ஆசிரியர்களுக்கு இருந்தால்தான் சமூக பண்டைய மரபுகளை பேணி அதை சிதைவடையாமல் பாதுகாத்து கொண்டு அடுத்த பரம்பரைக்கு நாங்கள் அதை ஒப்படைப்பதற்கு இந்த சமூகவியல் எங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது கல்வி முறையை நாங்கள் பார்க்கின்ற போது சமூக அமைப்பானது ஒரு கண்ணாடியாக விளங்குகின்றது. அதை நாங்கள் சரியான முறையிலே மாணவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு எங்களுக்கு இந்த சமூகவியல் வந்து எங்களுக்கு தெரிந்திருந்தாதான் அதை நாங்க மாணவர்களுக்கு சொல்லலாம். நாங்க பார்த்தோம்னா பாடசாலை சூழல் பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கின்ற போது இந்த சமூகவியல் எங்களுக்கு தெரிந்தால்தான் அதனை நிதானமாக தீர்த்து மாணவர்களை நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும். சமூகவியல்
சார் சொல்லுங்க. கற்றல் கற்பித்தல்ல ஈடுபடுற சமூகத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு சமூகவியல்ட அறிவு தேவைப்படுற. அடுத்து சமூகத்திலிருந்து வர மாணவர்களை விளங்கி கொள்வதற்கும் மாணவர்களை ஒழுங்கான முறையில வழி நடத்துவதற்கும் பாடசாலையிலும் சமூகத்தினதும் இடைத்தொடர்பை அதிகரித்துக் கொள்வதற்கும் சமூகலஜி சோசியாலஜி தேவைப்படுகின்றன. ஓகே, சமூகத்தை பற்றி அறிவு அவசியம். வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட். கூகுள். கூகுள். ஓம் சார். எஸ் சார். ஓம் சார், நான் கதைக்கிறது கேக்குதா? தெளிவா இருக்கு. ஓகே. ஒரு ஆசிரியருக்கு சமூகவியல் அறிவு ஏன் அவசியம்டா, எந்த கண்ணோட்டத்தின்படி சார், சமூகவியல் என்ற பண்புகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் ஊடாட்டங்கள் பற்றிய ஆய்வியல் கற்கை தான் சமூகவியல். எனவே அவ்வாறான சிறந்த ஆளிடை தொடர்புகளை கொண்ட சமூக உருவாக்கத்திற்கு பெரும் பங்கு வகிக்கிற ஆசிரியர்களுக்கு சமூகவியல் அறிவு கட்டாயம் அவசியம். அதோட ஒவ்வொரு மாணவர்களுடைய குடும்ப பின்னணிகளையும் அறிந்து மாணவர்களிடம் சிறந்த நன்னடத்தை மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு சமூகவியல் பற்றிய அறிவு ஒரு ஆசிரியருக்கு நிச்சயம் தேவை. அதோட தேசிய கல்வி குறிக்கோளை அமுல்படுத்தவும் தொழில் தேவைகளை அறிந்து மாற்றங்களையும் சவால்களையும் சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய சிறந்த மாணவர் அணியை உருவாக்க வேண்டும் என்றா ஒரு ஆசிரியருக்கு சமூகவியல் அறிவு கட்டாயம் தேவை. மற்றது ஒரு பிள்ளை குடும்பத்திற்கு அடுத்த பட்சமா ஒரு ஆசிரியரைத்தான் இந்த சமூகத்துல சந்திக்குது. அப்ப அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை விருத்தியில ஒரு முக்கிய பங்கை வகிக்க போறது ஆசிரியர். எனவே சிறந்த சமூகமயமாக்கலை அந்த பிள்ளைக்கு வழங்க வேணும்டா ஒரு ஆசிரியருக்கு சமூகவியல் பற்றிய அறிவு கட்டாயம் அவசியமானது. அத்தோட பல்கலாச்சார சமூகம் ஒன்றில் இருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கையாள்றதுக்கும் முரண்பாடுகளற்ற சிறந்த சுமூகமான சமூகத்தை கட்டி எழுப்பவும் சமூகவியல் பற்றிய அறிவு ஒரு ஆசிரியருக்கு அவசியம் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. சிறப்பான விளக்கம். ஓகே, நெக்ஸ்ட் வேற யாருக்கும் செய்ய வேண்டியிருக்குது? சகுந்தினி சார், அவக்கு கொஞ்சம் மழை, அப்ப நெட்வொர்க் பிரச்சனைன்னு சொன்னவா? விளங்குது சார். இப்ப சரி. சகுந்தினி சில எழுவமா இல்ல நாங்க அடுத்து போவோமா? ஓகே. உங்களுக்கு காதலில சப்போர்ட் பண்ணாடி நீங்க ஆட்டோமேட்டிக்காவே நீங்க மைக்ரோஃபோனை மியூட் பண்ணலாம். நம்மளோட பாதுகாப்பு முக்கியம். ஓகே, அப்ப நாங்க அடுத்த இதை பாருங்க. நான் சில பாயிண்ட்களை போட்டிருக்கிறேன். நீங்க எல்லோரும் சொன்ன விடயங்கள் எல்லாமே ஆக்கபூர்வமானது. ரைட்? அவற்றோடு மேலதிகமாக நீங்க இந்த விஷயத்தை நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். சமூக விழுமியங்கள், பண்பாட்டு அம்சங்களை அறிந்து கொள்வதற்கு ஒரு ஆசிரியர் தான் வாழ்கின்ற சமூகத்துல இருக்கின்ற சமூக விழுமியங்களை, பண்பாடுகளை அறிந்து கொள்றதுக்கு, அல்லது தான் பணிபுரிகின்ற பாடசாலைக்குரிய கலாச்சாரத்தை அறிந்து அதை பின்பற்றுவதற்கு அதுக்கு அவசியம். அதே போன்று சமூக பல்வகைமையை அங்கீகரிப்பதற்கு, நாங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவராக, எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மற்ற இனத்தவர்கள் இந்த பிரதேசத்துல வாழ்வதற்கான உரிமை உண்டு, அவர்களும் அவருடைய கலாச்சார பண்புகளை பின்பற்றலாம், நடைமுறைப்படுத்தலாம் என்கின்ற அந்த அங்கீகாரத்தை நாங்க வழங்குறதுக்கும் இந்த சமூகவியல் தொடர்பான அறிவு ஆசிரியருக்கு உதவும். அதே போல சமூக மாற்றங்களை அறிந்து செயற்படுவது. சமூகம் தினமும் மாறிக்கொண்டே இருக்கும். மாற்றமடையாத சமூகம் பிற்போக்கான சமூகம் சொல்லுவாங்க. அவை சமூக மாற்றம் என்பது நிரந்தரமானது, நிலையானது, அது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கு, உண்மையானது. அதை நாங்க ஏற்றுக்கொள்ளவும் வேணும், அதற்கு நாங்க எங்களுடைய அங்கீகாரத்தை வழங்கவும் வேணும். சிறந்த சமூக இடைத்தொடர்புகளை பேணுவதற்கு, பாடசாலையையும் மாணவர்களையும் சமூகத்துடன் இணைப்பதற்கு, சிறந்த ஆசிரியர் மாணவர் இடைத்தொடர்புகளை பேணுவதற்கு, சமூக பிரச்சனைகளை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு, அதோட நீங்க சொன்ன விடயங்களையும் இதற்கு மேலதிகமாக நீங்க சேர்த்துக் கொள்ளணும். ஓகே தானே?
ஓகே, இப்பதான் எங்களோட பாடத்தோடு தொடர்பான பிரதானமான தலைப்புக்கு நாங்க வந்திருக்கிறோம். கல்வி சமூகவியல். இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது சமூகவியல். இப்ப நாங்க பார்க்க போறது எஜுகேஷனல் சோசியாலஜி, கல்வி சமூகவியலை பத்தி பார்க்க போறோம். சரிதானே? இப்ப கல்வி சமூகவியல் சொல்றது சமூகவியல் ஒரு பாடத்துக்குள்ள காணப்படுகின்ற ஒரு உப கற்கை நெறி, ஒரு சப் டாபிக், அது ஒரு சப் சப்ஜெக்ட், ஒரு உப பாடம், ஒரு உப கற்கை நெறி. சரிதானே? நாங்க சமூகவியல் 2 பெரிய பிரிவுகளாக பிரிச்சு பார்த்தோம். தூய சமூகவியல், பிரயோக சமூகவியல் சொல்லி. அந்த பிரயோக சமூகவியலுக்குள்ள அடங்குகின்ற பல பாடங்களுக்குள்ள ஒரு பாடம் தான் கல்வி சமூகவியல். அதை நாங்க விளைகிறோம். இப்ப நாங்க வரப்போறோம் கல்வி சமூகவியல் என்றால் என்னங்கிற விடயத்துக்கு கூடாக நாங்க இந்த கல்வி சமூகவியல் பாடத்துக்குள்ள நாங்க நுழைப்போம். சரிதானே? ஓகே, அப்ப முதலாவது பாருங்க, முதலாவது பாயிண்ட்ஸ் பாருங்க. கல்வி சமூகவியல் என்பது கல்வி செயல்முறையுடன் தொடர்புடைய, கல்வி செயல்முறை உங்களுக்கு தெரியும், கற்றல் கற்பித்தல். கற்றல் கற்பித்தல் இதன் பிரதானமான செயற்பாடு கல்வியில் இருக்கிறது. ரைட்? அதுக்குள்ளதான் கணிப்பீடு, மதிப்பீடு, ரைட், மற்ற எல்லா விஷயங்களும், நிர்வாகம், முகாமைத்துவம் எல்லாம் அதுக்குள்ள அமையும். அப்ப கற்றல் கற்பித்தல் செயல்முறையோடு தொடர்புடைய நபர்கள், குழுக்கள், நிறுவனங்கள் என்பவற்றுக்கு இடையிலான தொடர்புகளையும் அவற்றின் செயற்பாடுகளையும் பற்றி ஆராய்கின்ற ஒரு கற்கை நெறி, ஒரு பாடநெறிதான் கல்வி சமூகவியல். அப்ப கல்வி செயல்முறையோடு தொடர்புடைய நபர்கள் பார்த்தோம்னா மாணவர்கள் இருக்கிறாங்க, கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, நிர்வாகம் செய்கின்ற நிர்வாகிகள் இருக்கிறாங்க, பங்கு செய்கின்ற மக்கள், அரசியல்வாதிகள் இருக்காங்க. இவர்களோட நிறுவனங்கள், வகுப்பறை, பாடசாலை, கோட்ட கல்வி அலுவலகம், வலய கல்வி அலுவலகம், மாகாண கல்வி திணைக்களம், கல்வி அமைச்சு, அத்தோட கல்வி கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், தொழில்நுட்ப கல்லூரிகள் எல்லாமே இவற்றுக்கிடையிலான தொடர்புகளையும் அவற்றின் செயற்பாடுகளையும் பற்றி ஆராயும் ஒரு கற்கை நெறியை நாங்கள் கல்வி சமூகவியல் என்று அழைக்கலாம். அல்லது கல்விக்கும் அது வழங்கப்படும் சமூகத்துக்கும் இடையிலான தொடர்புகளை பற்றி ஆராய்கின்ற கற்கை நெறியாகும். உங்களுக்கு தெரியும், கல்வி சமூகத்துக்கு தான் வழங்கப்படுகிறது. சமூகத்தில் காணப்படுகின்ற மாணவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு தான் கல்வி வழங்கப்படுது. ஆகவே அந்த கல்விக்கும் அந்த சமூகத்துக்கும் இடையில, கல்வி எந்த சமூகத்துக்கு வழங்கப்படுகிறதோ அந்த சமூகத்துக்கு பொருத்தமான கல்வி நாங்க கொடுக்க வேண்டும். அந்த சமூகத்துடைய தேவையை எதிர்பார்த்து நிறைவு செய்கிற கல்வி நாங்க கொடுக்க வேண்டும். ஆகவே அந்த கல்விக்கும் அது வழங்கப்படுற சமூகத்துக்கு இடையிலான தொடர்புகளை ஆராய்கின்ற கற்கை நெறிதான் கல்வி சமூகவியல். அதன் மூலமாகத்தான் அந்த சமூகத்துக்கு வழங்கப்படுற கல்வி பிரயோசனமான கல்வியாக இருக்கு. இல்லாட்டி தேவையில்லாத, அவசியம் இல்லாத, பொருத்தம் இல்லாத கல்வியாகத்தான் அது இருக்கும். அப்ப அதையும் நாங்கள் கல்வி சமூகவியலாக அடையாளப்படுத்தி கொள்ளலாம். இன்னும் ஒரு வகையாக சொல்லணும்னா, சமூகத்தின் எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் நிறைவேற்றுவோமாக, சமூகத்தின் எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் நிறைவேற்றுவோமாக கல்வி செயல்முறையினை ஒழுங்குபடுத்துவதை இலக்காக கொண்ட கற்கை நெறியாகும். கல்வி செயல்முறையினை ஒழுங்குபடுத்துவதனை இலக்காக கொண்ட கற்கை நெறியாகும். கல்வியில என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட போனோம், கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு என்னென்ன திறன்களை நாங்க வளர்க்க வேணும், கற்பிக்கின்ற ஆசிரியர்களாக நாங்க எவ்வாறு எங்களுடைய செயற்பாடுகளை மீள் ஒழுங்கு செய்ய வேணும் என்பவற்றை இலக்காக கொண்ட ஒரு கற்கை நெறியை நாங்க கல்வி சமூகவியல் சொல்லி நாங்க அழைக்கலாம். இப்ப வரைவிலக்கணங்கள் பாருங்க, நாங்க முதல்ல ஏற்கனவே பார்த்தது போன்று சில கல்வி சமூகவியலாளர்களுடைய வரைவிலக்கணங்கள், சில கல்வியலாளர்களுடைய வரைவிலக்கணங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதுல குல்ஃப் என்கிற வரைவிலக்கணம் முதலாக நான் தந்திருக்கிறேன். கல்வி நிலையங்களை சமூக நிலையங்களாக கருதி, கல்வி நிலையங்களை சமூக நிலையங்களாக, சமூகத்தோடு தொடர்பு கொள்கின்ற நிலையங்களாக, சமூகத்தின் பிரச்சனைகளை தீர்க்கின்ற நிலையங்களாக, சமூகத்துக்கு வழிகாட்டுகின்ற நிலையங்களாக நிலையங்களை கருதி ஆராயும் அறிவியல் பிரிவே, ஆராய்கின்ற அறிவியல் பிரிவே கல்வி சமூகவியலாகவும் சொல்லி குல்ஃப் என்கிறவர் ஒரு வரைவிலக்கணம் கொடுத்திருக்கின்றார். இரண்டாவது வரைவிலக்கணத்தை உங்களோட வார்த்தையில கேட்போம். யார் சொல்ல போறீங்க? ஹசானா?
ஒட்டாவியோட வரைவிலக்கணம் வச்சு வாசிக்க மாட்டோம். ஓட்டாவே சமூகவியல் கோட்பாடுகளின் வினைத்திறனும் பிரயோகத்தன்மையும் கொண்ட கற்கை நெறியே கல்வி சமூகவியல் ஆகும். ஓகே, வெரி குட். சமூகவியல் கோட்பாடுகளில் வினைத்திறனும் விளைதிறனும் பிரயோகத்தன்மையும் கொண்டு கற்கைதான் கல்வி சமூகவியல். சமூகவியல் கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துகின்ற பிரயோசனப்படுத்துகின்ற அந்த கோட்பாடுகளூடாக சமூகத்துக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கின்ற கற்கை நெறிதான் கல்வி சமூகவியல் சொல்லி ஒட்டாவே என்கிறவர் குறிப்பிடுகிறார். காட்டுற வரை விலக்கணத்தை ஹஸ்னா. சமூக நிலைமைகள் பலவற்றை குறிப்பாக பெறுமதிமிக்க கல்வி நிகழ்ச்சி திட்டங்களையும் கல்வி செயற்பாடுகளில் இடம்பெறும் கட்டுப்பாடுகளையும் எடுத்துக்காட்டும் இயலாகும். சமூக நிலைமைகள் பலவற்றை குறிப்பாக பெறுமதிமிக்க கல்வி நிகழ்ச்சி திட்டங்களையும் கல்வி செயற்பாடுகளில் இடம்பெறுகின்ற கட்டுப்பாடுகளையும் எடுத்து காட்டுகின்ற இயல்தான் சமூகவியல் சொல்லி கல்வி சமூகவியல் சொல்லி காட்ட குறிப்பிடுறார். அதே மாதிரி பினேங்கிற ஒரு கல்வியலாளர் ஒரு வரைவிலக்கணம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. கல்வி பிரச்சனைகளுக்கு சமூகவியல் அடிப்படையில் விளக்கம் தருகின்ற இயலே கல்வி சமூகவியலாகும் சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். அப்ப இவைகள் கல்வி சமூகவியல் என்றால் என்ன என்பதற்கு கல்வியலாளர்கள் கொடுக்கின்ற வரைவிலக்கணங்கள்ல சிலனே. இப்ப இந்த கல்வி சமூகங்கிற பாடம் இருக்குதானே, இந்த பாடத்துடைய கண்டென்ட் பாட உள்ளடக்கம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவதாக சமூக உறவுகளை பற்றி, சமூகத்தில் காணப்படுகின்ற நபர்கள் நிறுவனங்களுக்கு காணப்படுகின்ற சமூக உறவுகளை பற்றி, பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் இடையில, ஆசிரியருக்கும் அதிபருக்கும் இடையில, ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையில, ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் இடையில, பாடசாலைக்கும் ஏனைய சமூக நிறுவனங்களுக்கும் இடையிலான உறவுகளை பற்றி இந்த பாடம் ஆராய்கிறது. அது உள்ளடக்கத்துல இருக்கு. ஆனா சமூக அடுக்கமை, சமூகத்துல பல்வேறு வகுப்புகள் பிரிவுகள் காணப்படுகிறது. மேல் வகுப்பு, நடுத்தர வகுப்பு, கீழ் வகுப்பு. இந்த வகுப்புகள் எவ்வாறு சமூகத்துல அடுக்காக்கப்படுகின்றன, ஸ்ட்ராட்டிபிகேஷன் அடுக்காக்கப்படுகின்றன, அடுக்கப்பட்டிருக்கின்றன. எந்த சமூகத்துல எந்த வகுப்புக்கு சமூகத்துல செல்வாக்கு அதிகம், எந்த வகுப்புக்கு சமூகத்துல செல்வாக்கு குறைவாக இருக்கிறது, இதை பற்றியும் இந்த பாடநெறி ஆராய்கிறது. ஆனால் சமூகத்திற்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் இடையிலான தொடர்பு, பாடசாலைக்கும் சமூகத்துக்கும், பல்கலைக்கழகத்துக்கும் சமூகத்துக்கும், கல்வியல் கல்லூரிக்கும் சமூகத்துக்கும், தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுக்கும் தொழில்நுட்ப கல்லூரிக்கும் சமூகத்துக்கும் இடையிலான தொடர்புகள், எவ்வாறு மாணவர்கள் உள்ளிக்கப்படுறாங்க, எப்படி மாணவர்கள் அங்கிருந்து கற்றவர்களாக வெளியேற்றப்படுறாங்க, இந்த விடயங்களை பற்றி ஆராய்கிறது. ஆசிரியர் மாணவர் உறவுகளை பற்றி ஆராய்கிறது. கல்வி பிரச்சனைகள் தொடர்பான சமூக ஆய்வுகளை பற்றி பேசுது. கலாச்சாரத்தை பற்றியும் கலாச்சாரத்திலும் கல்விக்குண்டையான தொடர்புகளை பற்றியும் பேசுது. சமூக மாற்றம் கல்வியில எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, கல்வி எவ்வாறு சமூகத்துல மாற்றத்தை உருவாக்குறது என்கிற இருவழி தொடர்பு பற்றி நாங்கள் இந்த பாடத்துல படிக்கிறோம். அடுத்த கல்வியினூடாக சமூக பல்வகைமை அங்கீகரிக்கிறது. ஒரு வகுப்பறையில் இருக்கின்ற ஆண் பெண் பல்வகைமை, இன ரீதியான பல்வகைமை, பிரதேச ரீதியான பல்வகைமை, செல்வாக்கு ரீதியான பல்வகைமை, இவற்றை நாங்கள் எவ்வாறு அங்கீகரிக்கலாம் கல்வியினூடாக எங்களை விடயத்தை பத்தி இந்த பாடத்தில் நாங்கள் பேசுறோம், கற்கிறோம். அடுத்தது கல்வியினூடாக சமூகமயமாக்கம். சமூகமயமாக்கம்னா என்ன, எப்படி சமூகமயமாக்கம் இடம்பெறுவது, பாடசாலையில் எவ்வாறான சமூகமயமாக்கம் இடம்பெறுகிறது, பாடசாலையில் இருக்கின்ற குறை சமூகமயமாகிய மாணவர்கள் எவ்வாறு சமூகமயப்படுத்தலாம், இந்த விடயங்களையும் இந்த கற்கையினரை இந்த பாடநெறி தன்னுடைய பாட உள்ளடக்கமாக கொண்டிருக்கிறது. இதான் சிலபஸ் என்ற பாட உள்ளடக்கம். இப்ப பாருங்க பிள்ளையே, நாங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து இருக்கிறோம். கல்வி சமூகவியலுடைய வளர்ச்சி கட்டங்கள், எஜுகேஷனல் சோசியலஜி பாடத்துடைய வளர்ச்சி கட்டம். முதல் பார்த்தது சோசியலஜியோட வளர்ச்சி கட்டம், இது எஜுகேஷனல் சோசியலஜியோட வளர்ச்சி கட்டம். இதுல 3 முக்கியமான கட்டங்கள் இருக்கு. முதலாவது கட்டம் 1910ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பமானுச்சு. இது ஆசிரியர்களுக்கான சமூகவியலாக, அதாவது கல்வியை கற்பிக்கின்ற
ஆசிரியர்களுக்கான சமூகவியலாக அடையாளப்படுத்தப்பட்டுச்சு. அவங்க எவ்வாறு சமூகத்தை விளைய கொள்ள வேணும், எவ்வாறு மாணவர்களை விளைய கொள்ள வேணும், எவ்வாறு பாடசாலையில் நிற்கின்ற கலாச்சாரத்தை அவங்க பின்பற்ற வேண்டும் சொல்லி ஆசிரியர்களுக்கான சமூகவியலாக அடையாளப்படுத்தப்பட்ட காலம். இரண்டாவது காலம் கல்விக்கான சமூகவியலாக அடையாளப்படுத்தப்பட்டது. அது கல்வியில இது சமூகவியல் சார்ந்த விடயங்களை எவ்வாறு சேர்க்கலாம், எவ்வாறு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், கல்வி சார்ந்த ஆய்வுகள்ல சமூகம் சார்ந்த விடயங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம், சமூகவியல் ஆய்வு முறைகள் எவ்வாறு கல்வியில நாங்க கையாளலாம் போன விடயங்களை இந்த காலகட்டத்துல சமூகவியல் முக்கியத்துவம் கொடுத்து ஆராய்வது. இது இரண்டாவது கட்டமாக நியம கல்வி சமூகவியல் வந்து அடையாளப்படுத்தப்படுகிறது. நியம கல்வி சமூகவியலாக இரண்டாவது காலகட்டம் அடையாளப்படுத்தப்படுகிறது. மூன்றாவது காலகட்டம் 1930களின் பின்னரான காலப்பகுதியில கல்வி சமூகவியலானது கல்விசார் பிரச்சனைகளுக்கு சமூகம் சார்ந்த அடிப்படையில தீர்வு காண முற்பட்ட காலமாகும். கல்வியில் தோன்ற பிரச்சனை, உதாரணமாக வேலை வாய்ப்பின்மை, இது ஒரு பிரச்சனை. இதுக்கு சமூகம் சார்ந்த அடிப்படையில போய் தீர்வு காணலாம். அப்ப சமூகத்துக்கு தேவையான கற்றவர்களை பாடசாலைகளில் இருந்து கல்வி நிறுவனங்களுக்கு வெளியேற்று, சமூக தேவைகளை இனங்கண்டு மாணவர்களும் கற்பிக்கிறது. அப்படியான விடயங்கள் முக்கியத்துவம் பெற்ற காரணமாக இந்த மூன்றாவது கட்டம் அடையாளப்படுத்தப்படுகிறது. சரியோ? ஓகே. இப்ப பாருங்க, கல்வி சமூகவியலுடைய நோக்கங்கள். எஜுகேஷனல் சோசியல் ஆப்ஜெக்ட், நோக்கங்கள் என்ன? சில நோக்கங்களை வந்து நான் அடையாளப்படுத்திருக்கிறேன் பிள்ளைகள், பாருங்க. கற்றல் கற்பித்தலுக்குரிய சமூக ரீதியான கல்வி நிலையை உருவாக்குறது. கற்றல் கற்பித்தலுக்குரிய சமூக ரீதியான, சமூகத்துக்கு பொருத்தப்பாடுடைய, சமூகம் எதிர்பார்க்கின்ற, சமூகத்தில தேவைகளை நிறைவு செய்கின்ற, சமூகத்துக்கு பிரயோசனம் அளிக்கின்ற கற்றல் கற்பித்த செயற்பாடுகளை வழங்குறது. இரண்டாவது, கல்வியினூடாக சமூக நீதியை உருவாக்குறது. பாரபட்சமின்மை, ஏற்றுத்தாழ் காட்டாமை, ஒதுக்கி வைக்காமை, அரவணைத்து செல்வது, சம அந்தஸ்து, சம வாய்ப்பு, இதெல்லாம் இடம் வருகிறது கல்வி சமூகவியல் கூட. அதே போல சமூக வகிவாகத்தில் ஏற்கும் ஆற்றல்களை உருவாக்குறது, சமூகத்தில் காணப்படுகின்ற பொறுப்புகளை, தலைமைத்துவ பணிகளை, சமூக பிரச்சனைகளுக்கு தலைமை தாங்குகிற தன்மையில கற்றவர்கள் மத்தியில் ஏற்படுத்துறது. அடுத்தது, சமூக நிறுவனங்களில் பண்புசார் விருத்தி ஏற்படுத்துவதற்கு கல்வி பயன்படுத்துது. குவாலிட்டி டெவலப்மெண்ட், பண்பு சார்ந்த விருத்தி, தொகை சார்ந்த விருத்தி அல்ல, பண்பு சார்ந்த விருத்தி. அதாவது பண்புல மாற்றம், நடத்தையில மாற்றம், இதை வந்து நாங்க ஏற்படுத்துவது. சமூக இடைவினையில தொடர்பு, சமூக தொடர்பினை மேம்படுத்துறது. சாதாரண மக்களுக்கும் பாடசாலைக்கும் இடையில தொடர்பு, பெற்றோருக்கும் பாடசாலைக்கும் இடையில தொடர்பு, பேரண்ட்ஸுக்கும் ஆசிரியருக்கும் இடையில தொடர்பு, ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையில சுமூகமான தொடர்பு. இவ்வாறான சமூக இடைவினையினை மேம்படுத்துவதும் இந்த பாடத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. அடுத்தது, கல்வியின் சமூக நோக்கினை நீள வலியுறுத்தல். சமூகத்துல கல்வியுடைய சமூக நோக்கு, எப்படி கல்வி சமூகத்துக்கு பயனுடையதாக இருக்க வேண்டும். ஒரு கல்வி மூலமாக ஒரு தனிநபர் பயனடைவதை விட அந்த கல்வியினூடாக அவர் வாழ்கின்ற சமூகம் பயனடைய வேணும். அவ்வாறான சமூக நோக்க உருவாக்குவதும் இந்த கல்வி சமூகத்தினுடைய நோக்கங்கள்ல ஒன்றாக காணப்படுகிறது. இது நாங்க முதல் பார்த்ததுக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட். கொஞ்சம் பாருங்க, ஒரு ஆசிரியருக்கு கல்வி சமூகவியல் தொடர்பான அறிவு ஏன் அவசியம்? முதல் பார்த்தது சமூகவியல் தொடர்பான அறிவு, இப்ப கல்வி சமூகவியல் தொடர்பான அறிவு. என்ன டிஃபரெண்ட் பாருங்க, கொஞ்சமா ஒரு 2 மினிட்ஸ் பாருங்களேன். கல்வி சமூகவியல் தொடர்பான அறிவு ஒரு ஆசிரியருக்கு ஏன் அவசியம்?
சரியா பிள்ளைகள்? பாருங்க, ஒரு ஆசிரியருக்கு கல்வி சமூக தொடர்பான அறிவு ஏன் அவசியம்? முதலாவது விஷயத்தை பாருங்க, தான் கற்பிக்கும் சமூக சூழலை விளங்கிக் கொள்வதற்கு. நான் எந்த பாடசாலையில கற்பிக்கிறேன், யார் பிள்ளைகளை கற்பிக்கிறேன், அந்த பிள்ளைகள் எந்த சமூக சூழல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுடைய சமூக அந்தஸ்து என்ன, எப்படி படிப்பிச்சு அவங்களுக்கு விளங்கும், என்ன உதாரணங்களை கூறினா விளங்கும், எப்படியான பிரச்சனைகளோட அவங்க சமூகத்துல வாழ்றாங்க, இந்த விடயங்களை ஒரு ஆசிரியர் விளங்கிக் கொள்ளாமலுக்கு கற்பிப்பாராக இருந்தா அவருடைய கற்பித்தல் பிரயோசனமற்றது. அவை நாம கற்பிக்கின்ற சமூக சூழலை, உளவியல் சூழலை விளங்கிக் கொள்ளணும், அது உளவியல் பாடம். இது சமூக சூழலை விளங்கிக் கொள்வதற்கு. உதாரணமாக பிள்ளைகளுக்கு நாங்க ஹோம்ஒர்க் கொடுக்குறோம், வீட்டு வேலை கொடுக்குறோம். ரைட், ஒரு குறிப்பிட்ட ஒரு மாணவி தொடர்ந்து ஹோம்ஒர்க் செய்யறாங்க. என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, அந்த பிள்ளையோட வீட்டு சூழல்ல வீட்டுல போய் படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. வீடுல 2 அறைகள்லாம் இருக்கலாம். சில நேரங்கள்ல ஒரு கிச்சனும் ஒரு ஹால் மட்டும் தான் இருக்கிறாங்க. எல்லா செயலையும் அங்கதான் செய்யறாங்க. அவங்க சாப்பிடுறது தூங்குறது எல்லாம் அதுக்குள்ளதான். அந்த பிள்ளைக்கு படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கு. அந்த பிள்ளை ஹோம்ஒர்க் வீட்டு வேலை செய்து வரலன்னு அங்க தண்டனை வழங்க முடியாது. அந்த பிள்ளை ஹோம்ஒர்க் கொடுக்குறவே பொருத்தம் இல்லை. ரைட், அந்த சமூக சூழலை நாங்க விளங்கி கொள்ள முடியும். அந்த பிள்ளை எப்படியான சூழல் இருந்து வருது, அந்த வீட்டு சூழல் எப்படிப்பட்டது, அவங்க பெற்றோருக்கு உடன்படக்கூடியவர்களா, அவங்க கல்வியில ஆர்வமா, இந்த பிள்ளைக்கு லைட் வசதி இருக்குதா, படிக்கக்கூடிய வசதி வீட்டுல இருக்குதா, இதை நாங்க விளங்கி கொள்ள வேணும். இந்த பயிற்சி வழங்குறது, இது கற்பிக்கிறது. ரைட், அப்ப தான் கற்பிக்கிற சமூக சூழல் ஒரு ஆசிரியர் பொருத்தமாக விளங்கி கொண்டு அதற்கு ஏற்றா போல தன்னுடைய கற்பித்தல் செயல்பாடுகளை முன்னெடுப்பாராயின் அந்த கற்பித்தல் வலிமையானதாக இருக்கும். அதுக்கு சமூக தொடர்பான அணுகுமுறை மிக மிக அவசியம். முதலாவது விஷயம். 2வது விஷயம் பாருங்க, பாடசாலையையும் சமூகத்தையும் ஒன்றிணைப்பதற்கு. ரைட், நிறைய பேர் பாடசாலையையும் சமூகத்தையும் ஒன்றிணைக்கிறதுல உடன்பாடு இல்லை. நிறைய பாடசாலை அதிபர்களுக்கு பேரண்ட்ஸோ அல்லது பப்ளிக்கோ பாடசாலைக்கு வர்றது விருப்பம் இல்லை. நிறைய பேர் பாடசாலை ஒரு அரசு நிறுவனம், அதிகாரிகள் மட்டும்தான் பெற வேணும், அதிகாரிகள் தான் கேள்வி கேட்க வேணும், அதிகாரிகள் தான் நாங்க பதில் சொல்ல வேணும். பேரண்ட்ஸ் எல்லாம் பெற தேவையில்லை. பேரண்ட்ஸ் கருத்துக்கு முக்கியத்துவம் தேவையில்லை. அப்படியான எண்ணத்தில் இருக்காங்க. இது மிக மிக தவறானது. பாடசாலை ஒரு அரசினால போஷிக்கப்பட்ட நிறுவனமாக இருந்தாலும் அது ஒரு சமூக நிறுவனம். பாடசாலைக்கு உள்ளீடு இன்புட் மாணவர்கள், அதை வழங்குறது சமூகம். பாடசாலையுடைய அவுட்புட் கல்வி கற்ற மாணவர்கள், அதை பெறுறதும் சமூகம். ஆகவே அந்த சமூகத்தோட பாடசாலைக்கு நெருக்கமான மிக நெருக்கமான தொடர்பு இருக்கும். மிக நெருக்கமான தொடர்பு இருந்தா தான் பாடசாலை சமூகத்தால விரும்பப்படுகின்ற மாதிரி. இல்லாட்டி பாடசாலைக்கும் சமூகத்தினுடைய முரண்பாடுகளும் விமர்சனங்களும் தான் அதிகரிக்கும். பாடசாலை ஆசிரியர்கள் சமூகத்தால விமர்சிக்கப்படுவார். பாடசாலை தொடர்பான தப்பு அபிப்பிராயம் சமூகத்துல காணப்படும். அப்ப இதையெல்லாம் விளங்கி கொண்டு பாடசாலை சமூகத்தை அரவணைச்சு செல்றதுக்கு, சமூகத்தோட இணங்கி செல்றதுக்கு, ரைட், பாடசாலையோட தேவைகளை சமூகத்துக்கு ஊடாக நிறைவேற்றி கொள்றதுக்கு, ரைட், அதே போல சமூகத்துடைய தேவைகளை பாடசாலைகள் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு, ரைட், இந்த பாடசாலையும் சமூகம் ஒன்றிணைய வேணும். அதற்கான விளக்கத்தை, அறிவை, அதனுடைய முக்கியத்துவத்தை ஒரு ஆசிரியர் விளங்கிக் கொள்ள வேணுமா இருந்தா அவர் கல்வி சமூகவியல் பற்றிய அறிவு அவசியம். இல்லாவிட்டால் சமூகத்தோட முரண்படத்தான் பார்ப்பார். விளங்க அப்படி. ஓகே, 3வது பாருங்க, பாடசாலை கலாச்சாரத்தை பெறுவது. ஒரு ஆசிரியர் ஒரு முஸ்லிம் ஆசிரியர் இருப்பார், அவர் கற்பிக்கின்ற பாடசாலை ஒரு தமிழ் பாடசாலையாக. ஒரு ஆசிரியர் தமிழ் ஆசிரியராக இருப்பார், கற்பிக்கின்ற பாடசாலை முஸ்லிம் பாடசாலையாக இருக்கும். அந்தந்த பாடசாலையில பாடசாலைக்கு பின்பற்றப்படுகின்ற கலாச்சார அம்சங்களை இந்த ஆசிரியர் மதிக்க முடியும். பின்பற்றாமல் ஒரு விஷயம், அதை மதிக்கிறது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அவசியம். அதுக்கு ஆசிரியர் கல்வி சமூகம் பற்றி அறிவும் அவசியம். அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம், மாணவர்களை சிறப்பாக சமூகமயமாக்கம் செய்வது. பாடசாலைகள் பிள்ளைகள்ல ஒரு சில பிள்ளைகள்
குறை சமூகமயமாகிய பிள்ளையா இருப்பாங்க. அறவே சமூகமயமாகாத பிள்ளை வர மாட்டேன் பாடசாலை. பிள்ளைகள் யாருமே இல்லை. அறவே சமூகமயமாகாத பிள்ளை இல்லை. குறை சமூகமயமாகிய பிள்ளை, அதாவது சிறப்பாக சமூகமயமாகாத, சமூகமயமாக பிரச்சனை காணப்படுற பிள்ளைகள் இருக்கும் பாடசாலையில. ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு சில பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை கண்டிப்பா நாங்க இனங்காணோம். அடுத்த தலைப்புகளுக்காக சமூகமயமாக்க அந்த பிள்ளைகளை நாங்க இனங்காணணும். அந்த பிள்ளைகள் வித்தியாசமான நடத்தைகளை வெளிப்படுத்துவாங்க. அந்த நடத்தைகளோட அந்த பிள்ளைகளை இனங்கண்டு அந்த பிள்ளைகளை நாங்க சமூகமயமாக்க செய்வோம். ஏனைய பிள்ளைகளோட இணங்கி செல்லக்கூடிய பிள்ளைகளை மாற்றுவோம். மற்ற பிள்ளைகளை இந்த பிள்ளைகளை அரவணைக்கக்கூடிய நாங்க பயிற்சியை வழங்குவோம். இந்த பிள்ளைகளுக்கு அன்பையும் பாசத்தையும் பாராட்டையும் நாங்க கொடுத்து பிள்ளைய கல்வித்துறைக்குள்ள இணைக்குவோம். அப்ப இதுக்கு நாம் யாரால முடியும்னு சொன்னா கல்வி சமூக தொடர்பான அறிவுள்ள ஒரு ஆசிரியரால் தான் இவைகள் சாத்தியம். ஓகேவா? அடுத்தது சிறந்த ஆசிரியர் மாணவர் தொடர்பு போன்றது. இதுல மிக முக்கியம், மாணவரோட நல்ல தொடர்பை இடைவெளியை கொண்டிருக்கப்படும். அதுக்காக ஆசிரியர்கள் அந்தஸ்தை நாம் இழந்து விடக்கூடாது. பிள்ளைகளை தோளுக்கு மேல் தோல் போட்டு கதைச்சு கொண்டிருக்கிறது, பிள்ளைகளை பகுதி பண்றது, அவ்வாறான அந்த தொடர்பு வரும். பிள்ளையோட வீட்டு சூழல், சமூக சூழல், பிள்ளையோட பிரச்சனை, பிள்ளையோட திறமைகள், பிள்ளையோட ஆற்றல், இனங்கான இதெல்லாம் நிற்க வரும். அதற்காக பிள்ளைகளை நாங்கள் தோளுக்கு மேல் கை போட்டு நண்பன் போல் நாங்கள் பழகிக்கொள்வோமாக இருந்தா அந்த பிள்ளைகள் எங்களுடைய மைனஸாக எங்களோட பலவீனமாக எடுத்துக் கொள்வாங்க. மிக கவனம். அப்ப சிறந்த ஆசிரியர் மாணவர் தொடர்பு, ஆசிரியர் மீது மதிப்பு மரியாதையும் இருக்கணும். பிள்ளைகள் மீது ஆசிரியருக்கு அன்பும் பாதுகாப்பும் பரிவுணர்வும் இருக்கணும். அதான் நீங்க சொன்னீங்கல்ல, இடம் மாறும் பெற்றோராக இருக்கணும் பிரைமரி பிள்ளைகள். அது முக்கியம். ஓகே, அடுத்து பாருங்க, கலாசார கையளிப்பினை மேற்கொள்வதற்கு ஒவ்வொரு சமூகமும் பல கலாசார அம்சங்களை பின்பற்றும். அந்த கலாசார பண்புகளை நாங்க மாணவர்களுக்கு ஒப்படைக்கிறோம். நல்ல பண்புகளை சொல்லி கொடுத்தோம். முதல் எங்களோட நடை, உடை, பாவனையில பிள்ளைக்கு நல்ல முன்மாதிரியை காட்டுவோம். பிள்ளைகளை அதை பின்பற்றுவோம். எங்கள் மீது மதிப்பு வைக்கணும் பிள்ளைகள். இது கலாசார கையளிப்பினூடாக நடக்கும். அடுத்தது சிறந்த முன்மாதிரியை மாணவர்களுக்கு வழங்குறதுக்கு இல்லை, நாங்க ஒரு ரோல் மாடலா இருக்கோம். நாங்க நேரத்துக்கு இயங்கக்கூடிய ஆசிரியர், மாணவனுடைய நட்புறவாக பழகக்கூடிய ஆசிரியர், மாணவனுடைய பிரச்சனைகளை இனங்கண்டு மாணவர்கள் சார்பாக நின்று தீர்வு வழங்கக்கூடிய ஆசிரியர், மாணவருடைய ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய ஆசிரியர், மாணவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆசிரியர் என்கின்ற அந்த சிறந்த முன்மாதிரிய, அது ஆசிரியர்களுடைய உடை, ஆசிரியர்களுடைய நடை, ஆசிரியர்களுடைய பாவனை, ஆசிரியர்களுடைய மொழி பிரயோகம், இவற்றிலையும் மாணவர்களுக்கு நாங்க சிறந்த முன்மாதிரியை வழங்க வேணும். அடுத்தது சமூக பல்வகைமையினை பேணுவதற்கு வகுப்புல மொழி ரீதியாக, இன ரீதியாக, மத ரீதியாக, பால் ரீதியாக பிள்ளைகள் வேறுபட்டவர்கள். ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடு, செல்வந்த பெற்றோட பிள்ளைகள், நடுத்தர பெற்றோருடைய பிள்ளைகள், ஏழை பெற்றோருடைய பிள்ளைகள் இருக்கு. தமிழ் பிள்ளை, முஸ்லிம் பிள்ளை, கிறிஸ்டியன், மத ரீதியாக வர பிள்ளை இருக்கு. எல்லா பிள்ளைகளும் சம அந்தஸ்தை கொடுக்கணும். எங்களை பார்வையில அது ஒரு மாணவி அவ்வளவுதான். அந்த அந்தஸ்தை, அந்த முக்கியத்துவத்தை, அந்த சம வாய்ப்பு நாங்க உறுதிப்படுத்த வரோம். வகுப்புல முஸ்லிம் மாணவர்களும் தமிழ் மாணவர்களும் இருந்தா ஒரு சலாமும் ஒரு வணக்கமும் போட்டு அவ்வளவுதான். குட் மார்னிங், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், ஓகே, எல்லாரையும் நாங்க அனுசரிச்சாச்சு. இவ்வாறான பண்புகளை நாங்க கடைபிடிப்பதற்கு ஒரு ஆசிரியருக்கு கல்வி சமூக தொடர்பான அறிவு அவசியம். லாஸ்டா மாணவர்களின் சமூக சூழலை அறிந்து அதற்கேற்ப கற்றலை திட்டமிடுவதற்கு இது மிக முக்கியமானது. அவங்களோட சமூக சூழலை படிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையும் நாங்க அறிஞ்சு வச்சிருக்கணும். அந்த பிள்ளையோட சூழல் எப்படிப்பட்டது, பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, எங்கிருந்து வருது பிள்ளை, பிள்ளையோட நடத்தை எப்படி இருக்குது, பிள்ளையோட பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது, பிள்ளை எப்படியான ஒழுக்க விழுமியங்களை கடைபிடிக்குது, எல்லாத்தையும் நாங்க புரிந்து கொண்டு
அதற்கு ஏற்ப எங்கள் கற்பித்தல் திட்டமிடவும். இதற்கெல்லாம் கல்வி சமூக தொடர்பான ஒரு ஆசிரியருக்கு அவசியமா. ஓகே தானே? ஓகே. அப்ப இத்தோட இந்திய செஷனுக்குரிய விஷயங்கள் நிறைவுக்கு வருது. சரியா? முதலாம் கிளாஸ் நாங்க சந்திச்சிருக்கிறோம். இதை பற்றி இந்த கிளாஸ் போக்கு இதே மாதிரி நம்ம கிளாஸ் எடுத்துட்டு போனா சரிதானா? ஏதாவது மாற்றம் செய்ய வேணுமா? எங்களோட கருத்தை ஒரு ஆள் அல்லது 2 பேர் சொல்லலாம். ஒவ்வொரு 2 நிமிடங்களுக்குள்ள யார் சொல்ல போறீங்க? இந்த கிளாஸ் எப்படி கொண்டு போறது இல்லமா? ஏதாவது மாற்றம் செய்ய வேணுமா? இந்த கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு ஃபீட்பேக் யார் சொல்ல போறீங்க? டீச்சர்ஸ். இல்ல பதிலே இல்லாம இருக்க சொல்லுங்களேன். நல்லம் சார். இதே பண்ண சார் இதுவரைக்கும் பார்த்த அளவுல இந்த மெத்தட் ஓகே சார். சொல்லுங்க சார். நாகேந்திரா. ஆமா சார். இன்னைக்கு நாங்க பார்த்த இந்த மெத்தட் சார் படிப்பிச்ச மெத்தட் நான் நினைக்கிறேன் ஓகே சார். இந்த மெத்தடே ஓகே சார். ஓகே சார். ஒரு யாராவது சொல்ல போறீங்களா? சார் இந்த வினாவிடை முறை பொருத்தமானதாக இருக்கு சார். நல்லா பதியுது எங்களோட மனதிலையும். இது பொருத்தம் சார் இந்த கற்றல் முறை. நான் தனியே லெக்சர் செஞ்சிருந்த சில நேரங்கள் உங்களுக்கும் தெளிவு விளக்குகள் குறைவாக இருக்கும். நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்றது, நான் உங்களுடைய வினாக்கள் தக்குறது, நீங்க சந்தேகங்களை கேட்கறது, இந்த மெத்தடாக கடைபிடிப்புமாக இருந்தால் இந்த ஆன்லைன் கற்பித்தல் முறைக்கும் அடுத்து பொதுவாக இந்த பாடத்தை கற்பிக்கிறதுக்கும் பொதுவானதாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் உங்களோட மற்ற பேச்சுக்கள் தான் இதே மெத்தடத்தை நாங்கள் பின்பற்றேன். ஓகே, நாங்கள் முதலாவது கிளாஸ் சந்திச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் நான் நினைக்கிறேன் நாளை மறுதினம் இருக்கும் போது அவங்க டைம் டேபிள் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்லைடு உங்களுக்கு நான் குரூப்ல போடுவேன்னா உங்களுக்கு குரூப்ல நான் ஷேர் பண்ணுவேன். நீங்க அதுல பார்த்து கொள்ளலாம். என்னுடைய கிளாஸ்ல எல்லோருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி சார். வணக்கமா. தேங்க்யூ சார். சார்.